ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டிலே ஜீ தமிழ் தொலைக்காட்சியும், டோஸ்ட் மாஸ்டர் அதாவது சொல்வேந்தர் மன்றம் 2ம் இணைந்து செய்யும் பட்டிமன்றம் இது. சொல்வேந்தர்கள் அனைவரும் வந்திருக்கிறாங்க டோஸ்ட் மாஸ்டர்லேருந்து பேசுவதற்காக. தலைப்பு என்னன்னு நான் இப்பவே சொல்லிடுறேன். சோதனையை சாதனையாக்க பெரிதும் உதவுவது சிந்தித்துக் கொண்டே செயல்படும் போதா அல்லது சிரித்துக்கொண்டு எதிர்கொள்ளும் போதா? இதான் தலைப்பு. வாழ்க்கையில் பிரச்சனை என்பது நம்மை தேடி வந்து கொண்டே இருக்கும். ஒரு 5, 10 ஆண்டுகளுக்கு முன்னால்லாம் பிரச்சனைகள் அதுவாக தான் வரும். ஆனா, இப்ப சில காலகட்டங்களாக இந்த சமூக ஊடகங்கள் வந்த பிறகு, நாமளே என்ன பண்றோம் அப்டின்னாக்க, அந்த கருவியை கையில் வைத்துக்கொண்டு நோண்டி பிரச்சனைகளை எடுத்து அது நம்மீது அழுத்திக் கொள்கிறோம். இது மட்டுமா பிரச்சனை? கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், பெற்றோர்களுக்கு குழந்தைகள், குழந்தைகளுக்கு பெற்றோர்கள், மக்களுக்கு அரசியல்வாதிகள், அரசியல்வாதிகளுக்கு ஓட்டு. எத்தனை பிரச்சனைகள் நாட்டில். இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி கடந்து செல்வது? இதுதான் தலைப்பு. இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த மட்டும் நான் இங்க சொல்லணும்னு விரும்புறேன். இந்த சிரித்துக்கொண்டே அப்படின்றது ஒரு ரொம்ப பெரிய தலைப்பு மாதிரி எல்லாருக்கும் தோணும். அதனால் அதற்கு என்னன்றத விளக்கம் கொடுத்துட்டாக்க பேசுபவர்களுக்கு எளிமையாக இருக்கும் என்ற ஒரு எண்ணத்தில். ஒரு 2 நாட்களுக்கு முன் நான் ஒரு செய்தி படித்தேன். அதுல போட்டிருந்தது இது. ஒரு சரிவில் திறனாளி ஒருத்தர் நிலச்சரிவுல மாட்டிக்கிட்டாரு. மக்கள் சுத்தி நின்னு சிரிச்சுக்கிட்டே அத ஒரு வீடியோ எடுக்குறாங்க. நாம் பேசுவது அந்த சிரித்துக் கொண்டு அல்ல என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, கவுண்டமணி செந்தில அடிக்கும்போது நமக்கு சிரிப்பு வரும். அந்த சிரிப்பை பற்றியும் இங்கே எடுத்துக்கொள்ளக் கூடாது. ஏன்னாக்க 2 தலைப்பும் நேர்கோட்டில் இருக்காது. அதனால் இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். 1. இன்னொன்று, தலைப்பை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். சோதனையை சாதனையாக்க, பிரச்சனை வரும்பொழுது எப்படி எதிர்கொள்ள வேண்டும்ன்றதுதான். நம்முடைய நித்த வாழ்க்கையில் எப்படி எதிர்கொள்வது என்பது கிடையாது தலைப்பு. தலைப்பை நன்றாக புரிந்து கொண்டு பேசுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு, இந்த சிரித்து அப்படின்றது எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு வள்ளுவரே சொல்லியிருக்கிறாரு. இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்து ஊறுவது அகுதொப்பது இல். எல்லாருக்கும் இதுக்கு விளக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, இடுக்கண் வரும்போது சிரிக்கணும். சிரிச்சாதான் அதை எதிர்கொள்றதுக்கு அதை விட சிறந்த ஆயுதம் இல்லை என்று. நான் அப்படி நினைக்கவில்லை அந்த திருக்குறளை. அந்த திருக்குறளின் பொருள் என்னவாக இருக்கும் என்றால், இடுக்கண் வருங்கால் நகுக. துன்பம் வரும் பொழுது சிரிக்க வேண்டும். சிரித்து எதிர்கொள்ள வேண்டும். அதனை அடுத்து ஊறுவது. ஏன் அப்படி செய்ய வேண்டுமானால், அதற்கு அடுத்து வருவது அதனை அகுது ஒப்பது இல். அகுது ஒப்பது இல் எதை ஒத்ததாக இருக்காது? துன்பத்தை ஒத்ததாக இருக்காது. அதனால் துன்பம் வரும் பொழுது சிரித்துக்கொண்டு எதிர்கொண்டால் அதற்கு பிறகு வருவது துன்பமாக இருக்காது, இன்பமாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதனால் இதை ஏன் இதற்கு மட்டும் இவ்வளவு நேரம் நான் செலவு பண்ணி அந்த சிரித்துக்கொண்டே அப்படின்னாக்கா, நம்ம நித்தம் வாழ்க்கையில் பேசப்படுறதை இங்க பேசிடக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளவு எடுத்துக்காட்டுகளை சொல்ல வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறேன். இவர்கள் எந்தெந்த அணியில் யார் யார் பேச இருக்கிறார் என்பதை இப்பொழுது கூறிவிடுகிறேன். சிரித்து எதிர்கொள்வதே என்ற தலைப்பில் பாக்யலட்சுமி அவர்கள் தொடங்கி வைக்கிறார். வித்யா லட்சுமி முடிக்க இருக்கிறார் இந்த நிகழ்ச்சியை. லட்சுமிகளுக்கு இடையில் எப்படி அனைவரும் பேசுகிறார்கள் என்பதை பார்ப்போம். சிரித்து எதிர்கொள்வதே என்ற அணியில் பாக்யலட்சுமி அவர்கள் பேசுகிறார். அடுத்து மோகன்ராஜ் மணங்கீஸ்வரன், அடுத்து அவரை தொடர்ந்து அந்த அணியின் தலைவர் வரதராஜன். இந்த அணியில் உள்ள வரிசை கிரமம் இது. சிந்தித்து செயல்படுவதே என்பதில் அந்த அணியை முதலில் தொடங்கி வைப்பவர் மகேந்திரன் பெரியசாமி அவர்கள், பிறகு கண்ணன் சங்கர் அவர்கள், பிறகு வித்யாலட்சுமி அவர்கள். நம்ம நேரடியா பட்டிமன்றத்துக்கே போயிடலாமே. அதனால முதலில் இந்த பட்டிமன்றத்தை தொடங்கி வைக்க பாக்யலட்சுமி அவர்களை அழைக்கிறேன். இவர் கொங்கு நாட்டு கோவையைச் சேர்ந்தவர். கவிதை, பாடல்கள், சிறுகதைகள் எழுதுவது இவரின் பொழுதுபோக்கு. பல பட்டிமன்றங்களில் பங்கேற்றுள்ளார். சில பட்டிமன்றங்களில் நடுவராகவும் இருந்திருக்கிறார். பல வருடங்கள் தமிழ் பள்ளியில் வாலண்டியர்னு சொல்லுவோம் இல்லையா, தன் ஆர்வலராக பணியாற்றி வருகிறார். முத்தமிழ் பள்ளியில் தலைமை ஆசிரியராகவும் பொறுப்பேற்று அந்த பள்ளியை நல்ல விதத்தில் நடத்தி வருகிறார். பல தன்னார்வல பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறார்.
இப்போது அவர் இருப்பது மாண்ட்வெல், நியூ ஜெர்சி. வாருங்கள் பாக்யலட்சுமி, பட்டிமன்றத்தையும் தொடங்கி வைத்து உங்கள் அணியையும் தொடங்கி வையுங்கள். சிரித்து எதிர்கொள்வதே. நன்றி பாலா அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரும் ஆண்டு சோதனைகள் இல்லாமல், சோதனைகள் இருந்தாலும் சிரித்து எதிர்கொள்ளும் ஆண்டாக அனைவருக்கும் அமைய வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு நாம் பட்டிமன்றத்திற்குள் செல்லலாம். நடுவர் அவர்கள் சொன்னது போல, சோதனையை சாதனையாக்க பெரிதும் உதவுவது சிரித்து எதிர்கொள்வதா, சிந்தித்து செயல்படுவதா? விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய வேறுபாடு என்றால் 6ஆம் அறிவு. சிந்தனை என்னும் மிக பெரும் சொத்து இருப்பதால் தான் மனிதனுக்கு 6 அறிவு என்று எல்லோரும் சொல்கிறார்கள். அதே போல சிரிப்பு என்பது நம்முடைய வாழ்வில் இன்றியமையாத ஒன்று என்பது நமக்கு தெரியும். மற்ற எந்த உயிரினங்களுக்கும் இல்லாத ஒரு பெரும்பேறு சிரிப்பு. அந்த சிரிப்பு மனிதர்களுக்கு மட்டுமே உள்ளது. எங்கள் அணியில் சிந்திக்காமல் செயல்பட மாட்டோம் என்று சொல்லுவது அல்ல. அதே போல எதிரணியின் நண்பர்களும் சிரிக்காமல் சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள் என்று நான் நம்பவில்லை. சிரிப்பார்கள் என்றும் நான் நம்புகிறேன். அதனால் எதிரணியில் எங்களுக்கிடையேயான மோதல் எப்படிப்பட்டது என்றால், சிந்திப்பதில் அதிகம் பெரிதும் உதவுமா, அல்லது சிந்தித்ததை சிரித்து எதிர்கொள்வது பெரிதும் உதவுகிறதா என்பதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். சோதனைகள், இப்பொழுது சோதனைகள் என்றால், சோதனைகள் என்னை பொறுத்தவரை 3 வகைப்படும். நேற்று வரை நம்மோடு இருந்த ஒன்று இன்று இல்லாமல் போவது. உதாரணம், நம் நண்பர்களாக இருக்கலாம், நம்முடைய பொருள், இடம், பொருள், ஏதாவது வீடு, வாகனம், அது போல நேற்று வரை இருந்த ஒன்று இன்று இல்லாமல் போகலாம். 2வது சோதனை என்ன என்றால், நேற்று வரை இல்லாத ஒன்று இன்று நம்மோடு கூட வரலாம். உதாரணம், நோய், அது போன்ற ஏதோ ஒரு சோதனையாக இருக்கலாம். 3வது சோதனை நம் செயல்களால் நம்முடைய சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம தேர்ந்தெடுப்பதால் ஏற்படும் சோதனைகளாக இருக்கலாம். இதில் முதல் 2 சோதனைகள் நம்ம ரொம்ப சிந்திக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அது காலத்தின் கட்டாயம். அதை நாம் சந்தித்தே ஆக வேண்டும். அதை எப்படி எதிர்கொள்ளுவது என்றால், இப்பொழுது இருக்கும் ஒன்று இல்லாமல் போனால், அது இல்லாமல் நாம் எப்படி வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நம் இலகுவாக கடந்து செல்ல வேண்டும் என்றால், நாம் அதை இலகுவாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிரிப்பு என்பது மனிதனுக்கு ஒரு மன நிறைவை தருகிறது. மன நிறைவு என்பது நேர்மறை சிந்தனையை தூண்டுகிறது. நேர்மறை சிந்தனை நம்முடைய சோதனையை எதிர்கொள்ள பெரிதும் உதவுகிறது. இப்பொழுது நாம் ஒரு சில உதாரணங்களோடு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். இப்பொழுது என்னுடைய நண்பர் ஒருவர், அவர் வீட்டிற்கு ஒரே பையன். வாகனத்தில் நண்பர்களுடன் ஒரு சுற்றுலா செல்லும் பொழுது அவருக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு காலில் ஒரு பெரிய பிராக்சர் ஆகி மருத்துவமனையில் ஒரு இரும்பு ராடு வச்சு அவருக்கு சர்ஜரி, ஆபரேஷன் எல்லாம் பண்ணாங்க. அப்ப அவங்க வீட்டுல அவங்க அம்மா, அப்பா, நண்பர்கள் எல்லோரும் ரொம்ப ஒரு மாதிரி கவலையில இருந்தாங்க. ஏன்னா ஒரே பையன் வீட்டுக்கு, அவன் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறான். அவன் அடுத்தது வேலைக்கு போய் அந்த குடும்பத்திற்கு உதவுவான் என்ற நிலைமையில் அவனுக்கு இந்த விபத்து என்பது அந்த குடும்பத்திற்கு ஒரு அசாதாரண சூழ்நிலையை தான் ஏற்படுத்துகிறது. அப்பொழுது என்ன பண்ணா, என்னோட இன்னொரு நண்பர் அங்க போகும் பொழுது அவன் அந்த சூழ்நிலையை இலகுவாக்க என்ன சொன்னான் அப்படின்னா, டேய், அவன் சும்மா உதைச்சானாலே நமக்கு நான் வலி தாங்க முடியாது. இப்ப கால்ல இரும்பு ராடு இருக்கு, அவன் உதைச்சான்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நம்ம யாருமே தாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அந்த பெற்றோர் முதல் கொண்டு அந்த இறுக்கமான சூழ்நிலையில இருந்து கொஞ்சம் வெளியில வந்தாங்க. நாங்க இந்த மாதிரி சிரித்து எதிர்கொள்ளணும் அப்படிங்கறதான் எங்க அணி வலியுறுத்துது. நீங்க யோசிச்சு பாருங்க, பள்ளி காலங்களில் ஆகட்டும், கல்லூரி காலங்களில் ஆகட்டும், அல்லது நம்ம அலுவலகத்தில் ஆகட்டும், இந்த மாதிரி கலகலன்னு சிரித்து பேசும் நண்பர்களை நாம் அவர் 4 நாள் வரல அப்படின்னா அவரை தேடுவோமா இல்லையா? இந்த மாதிரி சிரித்து எதிர்கொண்டு செல்லும் வாழ்க்கையில் நம்முடைய செயலும் மெருகேறும் அப்படிங்கிறத சொல்றதுக்குதான் எங்க அணி வந்திருக்காங்க. இப்போ கடைசியா நீங்க சமூக ஊடகம் அப்படின்னு சொன்னீங்க. போன வாரத்தில் எல்லாம் சென்னையில் பெருமழை பெய்தது.
அப்பொழுது ஒரு வீட்டில் ஒரு ஒரு சின்ன காணொளியை நான் பார்த்தேன். அதில் வந்து வீட்டுக்கு முன்னாடி அவங்க காம்பவுண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் முழுவதுமாக தண்ணீர், முழங்கால் வரை தண்ணீர் உள்ளது. அங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த போட் மாதிரி நம்ம கயாக்கிங் நீங்க சொல்லுவோம் இல்லைங்களா? அத வந்து ஒரு ஒரு தாத்தா அவருடைய இருசக்கர வாகனத்துல வந்து கட்டிட்டு, பேர பசங்க பின்னாடி அந்த போட்ல இருக்காங்க. அந்த வீட்ட அப்படியே சுத்தி, சுத்தி, சுத்தி வர்றாரு. அத பார்க்கும் பொழுது, மக்கள் ஒரு பேரிடர் அப்படிங்கும் பொழுது கூட, அத வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த சிரித்து எதிர்கொள்ளும் ஒரு அணியினரால தான் முடியும். கண்டிப்பா அவங்க வீட்டுக்குள்ள வெள்ளம் வந்திருக்கும். அவங்களுக்கான பொருள் பாதிப்பு இருக்கும். அது அவங்க கையில இல்லவே இல்ல. என்ன பண்ண முடியும்? அது இயற்கை பேரிடர் அப்படிங்கும் பொழுது, அது அத அந்த சூழ்நிலையில நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். ஆனா, அந்த சூழ்நிலையை இலகுவாக்க, அப்ப அங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து யோசிச்சு பண்றாங்கல்ல, அந்த அந்த ஒரு எதிர்நோக்கலும், அந்த சிந்தனையும் தான் இக்கால வாழ்க்கைக்கு மிக மிக அவசியம். இறுதியா நான் ஒரே ஒரு சின்ன கதை மாதிரி சொல்லிட்டு நான் முடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஒரு 10, 20 குழந்தைக கலந்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப தீவிரமான பயிற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து ஒரு பையன் சொல்றான், இந்த தடவ உன்னை கண்டிப்பா நான் வந்து உன்னை விட முன்னேறி சென்று உன்னை நான் வந்து ஜெயிச்சு காமிக்கிறேன் இந்த இந்த ஓட்டப்பந்தய போட்டியில அப்படின்னு வந்து ஒருத்தன் சொல்றான். ஒருத்தன் அதுல இருக்கிற மற்ற 2 பேர்ல ஒருத்தன் அத வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துட்டான். ஓ! இவன் இந்த தடவ நம்மள முன்னேறிருவானோ! நம்மள நம்மள முன்னாடி பின்தங்கி நம்ம இருந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு, தினம் தினம் வந்து அனுதினமும் நிறைய பயிற்சி எடுத்திருக்கான். அவன் அவன் பயந்து எடுத்த பயிற்சியினால என்னாச்சுன்னா, அவனால அந்த ஓட்ட பந்தயத்துல அவனுடைய முழு முழு வீச்சுல அவனோட முழு இத குடுக்க முடியல. ஆனா, இன்னொரு பையன், "நீ சொன்னா சொல்லிட்டு போ. என்ன பத்தி எனக்கு தெரியும்" அப்படின்ட்டு அந்த அந்த அவன் சொன்னத வந்து மண்டைக்கு ஏத்திக்காம, அவன் அவன் வேலைய சரியா செஞ்சான். அவன் முன்னாடி வந்து 1வது இடத்தை பிடித்தான். இந்த மாதிரி நிறைய இடங்களில் தேவையில்லாத பயம் வந்து நம்ம நிறைய சிந்திப்பதால ஏற்படுது அப்படிங்கிறத சொல்லிட்டு, இந்த பட்டிமன்றத்தில் நல்ல வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பட்டிமன்றத்திற்கு மிக அருமையான ஒரு தொடக்கத்தை கொடுத்திருக்கிறார் பாக்யலட்சுமி அவர்கள். பல கேள்விகள் கேட்டிருக்கிறார். பல உதாரணங்களும் கூறியிருக்கிறார். இதற்கெல்லாம் சளைத்தவர் அல்ல மகேந்திரன் அவர்கள். நீங்க எத்தனை கேள்வி வேணா கேளுங்க. அனைத்திற்கும் என்னிடம் பதில் உள்ளது. எங்கள் அணி தயாராக உள்ளது என்று ஒரு ஏறு போல் வருகிறார். வாருங்கள் மகேந்திரன் அவர்களே. மகேந்திரன் அவர்களை பற்றிய ஒரு குறிப்பு கூற வேண்டுமென்றால், இவர் எனர்ஜைல் கோச்சிங் அண்ட் கன்சல்டன்சி நிறுவனத்தின் நிறுவனர், இன்டர்நேஷனல் லைஃப் அண்ட் லீடர்ஷிப் கோச், பிசினஸ் நிறுவனங்களுக்கு வழிகாட்டி மற்றும் ஆலோசகர், மாரத்தான் ஓட்ட பயிற்சியாளர், விருதுகள் பெற்ற கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், சிங்கப்பூர் கல்வி அமைச்சகம் உள்ளிட்ட பன்னாட்டு நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் பயிற்றுனர். தொழில் முனைவோர்களுக்கான பயிற்சி வழங்குவது இவருக்கு கைவந்த கலை. இந்தியாவில் காமராசர் விருது, அமெரிக்காவில் கென்டக்கி கவர்னர் விருது, கனடாவில் இருந்து வாழ்நாள் சாதனையாளர் என பல சிறப்புகளை பெற்று தற்போது வாஷிங்டன் டிசி பகுதியில் ஹென்டன் வெர்ஜீனியாவில் வசித்து வருகிறார். வாருங்கள் மகேந்திரன் பெரியசாமி அவர்களே. சிந்தித்து செயல்படுவதுதான் சோதனையை சாதனையாக்க பெரிதும் உதவும் என்ற தலைப்பில் பேச. நன்றி நடுவர் அவர்களே. மிக மிக உற்சாகமாக களை கட்டி போய் சென்று கொண்டிருக்கிறது இந்த ஒரு அருமையான பட்டிமன்றம். இந்த தலைப்பு என்ன ஒரு அருமையான ஒரு தலைப்பு. இந்த தலைப்புக்கு வருவதற்கு முன்பு, அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்க அத்தனை பேருக்கும் வணக்கம். ஆமா, அத்தனை பேருக்கும் வணக்கம். இங்க சொந்த பேச்சு பேசிக்கிட்டு சொன்னத கேட்காம அங்க இங்க திரிவோருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கமுங்க. ஆமா, வணக்கம் சொல்லுறோமுங்க. எங்கு வட அமெரிக்க தமிழ் சொல்வேந்தர் மன்றம், இந்த ஜி தொலைக்காட்சி என்ற நிறைய சிந்தனைகளை வந்து பரப்பிக் கொண்டிருக்கின்ற அருமையான தொலைக்காட்சி. இரண்டும் சேர்ந்து உங்களுக்காக ஒரு புது இந்த விருந்தை படைத்துக் கொண்டிருக்கிறது. இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும்.
நிச்சயமாக நம்முடைய எத்தனையோ ஆண்டுகள் நம்மோடு வந்து கொண்டே இருக்கும். இந்த 2025 இன்னும் நமக்கு ஒரு புது பொலிவை கொடுக்கின்ற, புது சிந்தனைகளின் மூலமாக நம்மளுடைய செயல்படுத்தப் போகின்ற ஒரு ஆண்டாக, சிரிப்பாக சிரித்து, சாதாரணமாக ஒரு வாழ்க்கையை ஒரு ரியாக்ஷன் மோட்ல மட்டும் எடுத்துட்டு கொள்ளாம, அது எப்படி ரெஸ்பாண்ட் பண்றது? எப்படி நம்ம வந்து சிந்தித்து செயல்படுவது என்பதற்காக வந்து இந்த ஒரு அருமையான ஒரு சொல்லரங்கம் இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய அவையில முதல்ல வந்து அந்த தலைப்பை மிக சரியாக புரிந்து கொண்டு நம்முடைய எதிர்த்தரப்பு அணியினர் பேச வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு சோதனையை வாழ்க்கையே போர்க்களம் வாழ்ந்துதான் பார்க்கணும். போர்க்களம் மாறலாம், போர்கள் தான் மாறுமா என்று ஒரு வைரமுத்துவின் ஒரு பாடல், திரைப்பட பாடல் ஒன்று உண்டு. நிச்சயமா நம்ம வந்து போர்க்களத்துக்காக ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து தயாராகி கொண்டு சென்று கொண்டே தான் இருக்கிறோம். ஒவ்வொரு போர்க்களத்திலும் நம்ம ஒரு கவசம் வைக்காம எப்படிங்க போவது? கவசம் வைக்கல அப்படின்னா, நமக்கான ஒரு ஷீல்டு போடலன்னா, யார் வேணாலும் அம்பு விடலாம். எங்கு வேண்டுமானாலும் ஆகலாம். நிச்சயமாக நடுவர் அவர்களும் எடுத்து குறிப்பிட்ட அந்த திருக்குறள், "இடுக்கண் களைவதற்கு என்ன செய்யலாம்?" அப்படின்னு பண்ணும் பொழுது, அதற்கு ஒரு பதில் சொல்வது போல கவியரசு கண்ணதாசன் ஒரு பாடல் ஒண்ணு வச்சிருப்பார். ம். அது பாம்பு வந்து கடிக்கையில் பாலுடம்பு தவிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு அப்படின்ற ஒரு இதுல வருவாரு. கவுண்டமணி கூட அதுக்கான ஒரு இதுவா வந்து சொல்லுவாரு. ஒரு ஒரு கவலை கஷ்டத்துல இருக்கும்பொழுது, "அண்ணா எடுக்கன் வருங்காலம்னா எடுக்கனாவது கடுக்கனாவது போடா! நமக்கு வாழ்க்கையில என்ன பண்ணணும்?" அப்படின்ற மாரி. இது திருக்குறளை எந்த வகையிலும் வந்து நம்ம தனித்து வைத்து பார்ப்பதில்லை. திருக்குறள் மீதான சரியான பார்வை நடுவர் அவர்களும் வந்து குறிப்பிட்டு அத வந்து மிக சரியா சொன்னாரு. அதாவது அந்த துன்பத்தை போக்குவதற்கு என்ன செய்யணும்? அந்த துன்பம் வந்து நிலை வந்து மாறுவதற்கு சிரிப்பு என்பதே சிந்தனை கொடுத்த ஒரு வரம் தானே! நீங்க அந்த நேரத்துல வந்து சிரித்து எதிர்கொள்வது என்பது சிந்திக்காமல் வருமா நடுவர் அவர்களே? அத வந்து நான் முதல்ல வந்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று நிச்சயமாக நம்முடைய உலகின் உள்ள அத்தன உயிரின வகைகள் கிட்டத்தட்ட 180 உயிரின வகைகள் மட்டுமே இருக்கிறதா சொல்றாங்க. 180 லட்சம் உயிரின வகைகள். அந்த 180 லட்சம் உயிரின வகைகளில் தனித்துவமான இனம் என்பது மனித இனம். நிச்சயமாக அந்த மனித இனத்துக்கு மட்டும் தான் சிரிக்க வருகிறது என்று நம்முடைய எதிரணி அன்பு தலைவி சொன்னார்கள். ஓரளவு ஒத்துக்கொள்ளலாம் தான். அதாவது ஒரு மனிதர்களுக்கு வந்து சிரிக்கின்ற ஒரு தன்மை இருக்கிறது என்று. சிந்திக்கின்ற வளம் என்பதுதான் இங்க வந்து 6த் சென்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற 6வது நிலையாக இருக்கிறது. அந்த சிந்திக்கின்ற வளம் என்பது எல்லா வளங்களையும் கொடுக்கும். அதுல சிரிப்பு என்பது அதோட சேர்ந்து வர்ற ஒரு அடிஷனல் ஒரு எலமெண்ட் தானே தவிர, அத மட்டுமே நம்ம தனியாக வந்து வைத்துக் கொள்ள முடியுமா? அப்படிங்கிறத நம்ம வந்து ஒன்று பார்க்கணும். இன்னொன்று சோதனையை சாதனைகளாக உதவுவது அப்படின்னு சும்மா மேலோட்டமாக வைக்கப்படவில்லை நமது தலைப்பு. பெரிதும் உதவுவது என்ன அப்படின்னு. அப்ப 2யும் ஒரு தராசுல வச்சு பார்க்கிறோம் இல்லையா? அந்த தராசுல எது வந்து அதிகமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு படத்துல கூட பட்டுக்கோட்டையார் வந்து அருமையான அந்த ஒரு பாட்ட வந்து எழுதியிருப்பார் இல்லையா? வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதென்று விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க உந்தன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளில் வேடிக்கையாக கூட நம்பி விடாதே தம்பி அப்படின்னு அப்படியே வரும். அதுல வந்து வேடிக்கையா நினைச்சிட்டு சும்மா சாதாரணமா சிரிச்சுட்டு அப்படி கடந்து போவதல்ல வாழ்க்கை நண்பர்களே. அத வந்து ஒரு நம்மளுடைய மூளையை பயன்படுத்தி அங்கு என்ன ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதாவது எண்ணம் வேறு, சிந்தனை வேறு. எண்ணம் என்பது ஏற்கனவே பதியப்பட்ட பல நினைவுகளின் ஒரு குப்பையாக அதிலேயும் வைரங்களும் இருக்கலாம், குப்பையும் இருக்கலாம். எல்லாரும் கலந்து இருப்பதில் அதிகமாக இருப்பது குப்பைதான். அதுல வந்து அந்த நம்மிடம் வந்து நீக்கப்பட வேண்டிய பல அ நிலைகள் வந்து இருக்கிறது. அதை வந்து சிந்தித்து நம்ம வந்து அதனுடைய தன்மையை அறிந்து நம்ம பிரித்து எடுக்க வேண்டியது சிந்தனை மூலமாகத்தான் வரும் என்பதுதான் இங்கு உண்மை. அதேபோல சிந்தனை மூலமாக மட்டும் தான் அதை எதிர்கொள்வதற்கான அந்த மகிழ்வான ஒரு பக்குவமான நிலைக்கு எடுத்துச் செல்வதே இந்த சிந்தனை மட்டும்தான். அந்த பக்குவத்தை எடுத்து செல்வதற்கு அடுத்தடுத்த படிகள் என்று சொல்லும் பொழுது, நீங்க அ ஒரு 0த்திலிருந்து ஆரம்பித்து 1, 2, 3ன்னு போவதற்கு முதல் அடி எடுத்து வைப்பதே சிந்தனை தான் என்பதுதான் எங்களுடைய அணியின் வந்து அந்த வாதம் நடுவர் அவர்களே. அதேபோல கண்ணதாசனுடைய ஒரு பாட்டு வந்து இருக்கும். அதாவது அவர் வந்து சொல்லும் பொழுது அதாவது
இவர்கள் எல்லாம் நினைத்தால் சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருதுன்னு தான் சொல்ல தோன்றுகிறது. ஆனாலும் எந்த ஒரு நம்பிக்கையில் அவர்கள் இங்கு சிரிப்பை மட்டுமே வைத்துக்கொண்டு நம்ம வர முடியுமா? சிரிப்பு மூலமாக மட்டும் எதிர்கொள்ள முடியுமா? சிந்தனை என்பது எவ்வளவு முக்கியம்னு சொல்லும்பொழுது அதுல சொல்லுவார். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். அதுல சொல்லுவாரு. பார்க்கத் தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் புரியும் என்று அந்த பார்வை முதலில் சரியாக வேண்டும். அந்த பார்வை எங்கு வர வேண்டும் என்றால், சிந்திக்கின்ற அந்த திறனோடு நாம் பார்க்கின்ற பார்வை. அப்புறம் அதன் மூலமாக ஒரு பாதை வரும். அந்த பாதையில் நம்ம நடக்க நடக்க இந்த பயணத்தில் நம்ம பல புரிதல்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த பயணத்தின் மூலமாக பல கதவுகள் திறக்கும். அந்த கதவுகள் திறந்தல் அதில் காட்சி கிடைக்கும். அந்த காட்சியை பார்க்க தெரிகின்ற அந்த ஒரு பார்வை என்பது இந்த சிந்திக்கின்ற ஆற்றல் மூலமாகத்தானே நடுவர் அவர்களே வரும். அப்ப அந்த சிந்திக்கின்ற அறிவு மூலமாக, அறிவு என்பதை விழிப்புணர்வு என்றும் கூட சொல்லலாம். அந்த விழிப்புணர்வு இல்லாமல் சும்மா நம்ம பாட்டுக்கு அந்த ஒரு போர்க்களத்தில் சென்று நீங்கள் யார் வேண்டுமானாலும் என்னை காயப்படுத்தலாம். இந்த உலகத்துல ஒரு சின்ன ஒரு சொல் போதும். அந்த ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் என்று சொல்வார்கள். ஆனா அந்த சொல்ல தன்னை தானே சும்மா சிரித்துக் கொண்டு மக்கள் வெளியில் ஒரு நடிக்கிறார்கள் நண்பர்களே. ஒரு சிரிப்பது போல நடிக்கிறார்கள். ஆனா உள்ளுக்குள் பதறுகிறார்கள். ஆனால் அந்த அந்த சிந்தனையின் சீற்றத்தோடு நாம் எப்போது அந்த சிந்தனையை கொண்டு வருகிறோமோ அதன் மூலமாகத்தான் எதிர்கொள்வதும் நடக்கும், செயல்படுவதும் நடக்கும். இங்கு செயல்படுவதை ஏன் இந்த தலைப்பு சிந்தனையோடு கொண்டு வந்திருக்கிறது என்பதையும் நம்ம இங்கு பார்க்க வேண்டும் நடுவர் அவர்களே. அந்த சிந்தனை இருக்கும் பொழுதுதான் செயல்படவே தோன்றும். அந்த செயல் என்பதுதான் நம்ம பேசுவது எது வேண்டுமானாலும் பேசலாம், சிரிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் பேசுவது என்பது செயலால் தான் பேச முடியும். இந்த செயலால் பேசப்படும் பொழுது இந்த அடுத்தடுத்த தலைமுறைக்கான ஒரு மிகப்பெரிய ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை இந்த உலகம் செய்து கொண்டே இருக்கிறது. நாமும் செய்து கொண்டே இருப்போம், அடுத்த தலைமுறை செய்து கொண்டே இருக்கும். நீங்கள் செயல்படாமல் எதிர்கொண்டு மட்டும் அதை ஒன்றும் செய்ய முடியாது என்பதும் இன்னொரு நிலை. அதனால் இந்த தலைப்பிலேயே அதற்கான ஒரு எந்த அணி வெல்லும் என்கின்ற சூட்சுமத்தையும் உள்ளடக்கிய நடுவர் அவர்களுக்கும் நன்றி. முன்கூட்டியே நன்றி சொல்லிவிட்டு இந்த அருமையான இந்த ஒரு வாய்ப்புக்கு நிச்சயமாக இங்கு உள்ளவர்களும் சரி, செவி கொடுப்பவர்களும் சரி, நிச்சயமாக சிந்தித்து செயல்படுவார்கள். நம்முடைய அணியின் தலைவர்கள் உட்பட அந்த அணியின் நண்பர்கள் அனைவருமே சிந்தித்து செயல்படுவார்கள் என்று சொல்லிக்கொண்டு, நடுவருடைய முன்கூட்டிய சிந்தித்து செயல்படுகின்ற அந்த அந்த தீர்ப்புக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக பேசினார். இதுல நம்மள வேற நடுவுல இழுத்து விட்டாரு. இது தீர்ப்புக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, தீர்ப்பு அப்ப பார்த்துக்கலாம். அது மிக அருமையாக ஆரம்பித்தார். நான் சிறுவராக இருக்கும் பொழுது நாடகம் எல்லாம் பார்ப்போம். வணக்கம் அப்படிதான் சொல்லுவாங்க எல்லாருக்கும். அந்த முறையில் வணக்கம் சொல்லி நிறைய தகவல்கள் கொடுத்தாரு. சில முக்கியமானது செயலுக்கு மூலம் சிந்தனை, அதுதான் மொத்தம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப ஸ்ட்ராங்கா பல கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார். இதுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல போறாருன்னு தெரியல மோகன்ராஜ். ஆனா அவரு சும்மாலாம் கிடையாது, பதில் சொல்லுவாரு. மோகன்ராஜ் மணங்கீஸ்வரன் அமெரிக்காவில் மேரிலாந்து மாநிலத்தில் மனைவியோடும் 2 மகன்களோடும் கடந்த 20 ஆண்டு காலமாக வசித்து வருகிறார். இவர் அறிவியல் துறையில் முனைவர் பட்டம் பெற்று தொடர்ந்து ஆராய்ச்சியும் செய்து வருகிறார். இந்தியாவில் சென்னையை அடுத்த வழுதிகை மேடு என்னும் எழில் கொஞ்சும் அழகு கிராமத்தில் பிறந்தவர். சென்னை லயோலா கல்லூரியில் இளங்கலை பட்டமும், சென்னை பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டமும், முனைவர் பட்டமும் பெற்றவர். தமிழ் மீதும் தமிழினத்தின் மீதும் மிகுந்த ஆர்வம் கொண்ட இவர் தன்னை வளர்த்த சமூகத்திற்கு தன்னால் இயன்றதை செய்ய முயற்சி செய்து வருகிறார். இதுதான் மோகன்ராஜ் அவர்கள். இப்பொழுது சோதனையை சாதனையாக்க பெரிதும் உதவுவது சிரித்து எதிர்கொள்வதால் மட்டுமே என்று பேச வருகிறார். வாருங்கள் மோகன்ராஜ் அவர்களே. வணக்கம். ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையில் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுலை தந்த என் தாய்க்கனையான தமிழுக்கும் தமிழ் போற்றும் தங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். அங்கொன்றும் இங்கொன்றுமாயிருந்த எங்களை கோர்த்து சரமாக்கி
தன்னலமின்றி தானே இறங்கி வந்து கொஞ்சலமாக்கி அருமையானதொரு மாலையை இந்த மேடைக்கு அணிவித்திருக்கும் எங்கள் நடுவர் பாலா அவர்களுக்கும், அருமையானதொரு மேடையை அமைத்து தந்திருக்கும் ஜி தமிழ் தொலைக்காட்சிக்கும், எனக்கு முன்னால் பேசியிருக்கும் இனி பேசவிருக்கும் தங்கத்தமிழ் நெஞ்சங்கள் அத்துணை பேருக்கும் என் வணக்கம். பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு தலைப்புக்குள் செல்வோம். உலகுக்கு தெரியாத 2 உண்மைகளை மகேந்திரன் நமக்கு முன்வைத்திருக்கிறார். போருக்கு போக வேண்டும் என்றால் கவசம் தேவை. போரில் யாராவது கவசம் இல்லாதவர்களை பார்த்திருக்கிறீர்களா? போருக்கு சென்றபின் திட்டமிட்டவர்களை பார்த்திருக்கிறீர்களா? திட்டம் தேவை. போருக்கு போவதற்கு முன் போரில் இருப்பவர்கள் திட்டமிட்டு அடித்துக் கொள்வதை பார்த்திருக்கிறீர்களா? 2வது உண்மை, சிந்தித்தால்தான் நகைச்சுவை வரும். நகைச்சுவை 2 வகைப்படும். ஒன்று அடுத்தவர்களை சிரிக்க வைப்பது, இன்னொன்று நாம் சிரிப்பது. நீங்கள் சிரிக்க வைக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு சிந்தனை தேவைப்படலாம். சிரிப்பதற்கு சிந்தனையே தேவையில்லை. திட்டமிட்டு செயல்படுவதற்கு ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. அது எப்போதுமே ஒரு கட்டமைப்புக்குட்பட்டது. நாம் எதை சிந்திக்க முடியும்? நமக்கு தெரிந்த விஷயங்களை மட்டும்தான் நாம் சிந்திக்க முடியும். நமக்கு எவ்வளவு தெரியும்? யோசித்து பாருங்கள். கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவென்றுற்ற கலைமடந்தை ஓதுகிறாள். மெத்த வெறுந்தயம் கூற வேண்டாம், மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவீர். இரும்பும் தன் கையால் என்சான், இரும்புக்கும் கையிருக்கும் என்று யோசிக்க கூட இங்கு எவருக்கும் நேரமில்லை. அவ்வளவு திட்டமிடுதல். நமக்கு தெரிந்த விஷயங்களை மட்டும்தான் திட்ட முடியும் என்பதே ஒரு கட்டமைப்பு. இப்படி திட்டமிடும் அதிபுத்திசாலிகள் அநேகம் இருக்கும் பூமி இது. ஓர் 6 ஆண்டுகளுக்கு முன்னால் எவரேனும் கொரோனா என்றொரு பேரிடர் தொற்று நோய் வரும், உலகமே முடங்கி கிடக்கும், நான் அப்போது இதையெல்லாம் செய்வேன் என்று திட்டமிட்டிருக்கிறார்களா? முடியுமா? முடியாதில்ல. உலக சுழற்சியின் இந்த பிரபஞ்சத்தின் அசைவுகளுக்கு மனிதன் எதிர் அசைவு கொடுக்கும் ஆட்டம்தான் வாழ்க்கை. அந்த ஆட்டத்திற்கு நகைச்சுவை உணர்வு இருந்தால் மட்டும்தான் எதிர்கொள்ள முடியும். அந்த ஆட்டத்தை ஆடுவதற்கான தகுதியே நகைச்சுவை உணர்வுதான். பெரிய விஷயங்கள் தெரியாது, பரவாயில்ல, விட்டுருவோம். நாளை என்ன நடக்கப் போகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியும் என்று நினைப்பவர்கள் மட்டும்தான் திட்டமிட முடியும். தெரியாது என்று நினைப்பவர்கள் நகைச்சுவையோடு எதிர்கொள்கிறோம். நாள் நன்றாக இருக்கிறது. நீங்கள் நேற்றுகளிலிருந்தும் இன்றுகளிலிருந்தும் உங்கள் நாளைகளை தயாரிக்கிறீர்கள். நாளை எனும் அனுமானத்தின் மீது உங்கள் திட்டங்களை தீட்டுகிறீர்கள், செயல்படுத்துகிறீர்கள். நல்ல திட்டமிடுற ஒருத்தரை கேட்டு பாருங்க, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு. 10 மணிக்கு ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் மீட்டிங், 2 மணிக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட், 5 மணிக்கு ஹாப்பி அவர். இன்றைய திட்டமிடலும் செயலும் இந்த கட்டமைப்புக்குள் தான் இருக்கிறது. 4:45 மணிக்கு வீட்டுல இருந்து ஒரு போன் கால் வரும். ஆரோ மாதிரி சாரோவை தூக்கிட்டு வரும். அது அந்த போன் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் 5 மணிக்கு ஹாப்பி அவரா சேட் அவரா அப்படிங்கிறதே தீர்மானிக்கப்படும். இந்த பிரபஞ்சத்தின் அசைவுகளுக்கு எதிர் அசைவுகள் தான் வாழ்க்கை. நீங்களே திட்டமிட்டுக் கொண்டே போக முடியாது. ஆக நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. நமக்கு தெரிந்த விஷயங்களை கொண்டு, நமது வெற்றி தோல்விகளை கொண்டு நான் என்று ஒரு பிம்பத்தை தயாரித்துக் கொள்கிறோம். அறிவியல், புவியியல், பொறியியல் என்று இயன்றவற்றை கற்றுக்கொண்டு அந்த பிம்பத்தை பெரிதாக்கிக் கொண்டே போகிறோம். அந்த பிம்பத்தின் மூலம் இந்த பிரபஞ்சத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற கற்பனை முயற்சியின் பாதைதான் திட்டமிட்டு செயல்படுதல். நாளை என்ற ஒற்றை வார்த்தைக்குள் இந்த பிரபஞ்சம் ஒளித்து வைத்திருக்கும் ரகசியம்தான் வாழ்க்கையின் சுவாரஸ்யம். அதை அணுவணுவாய் ரசிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு நகைச்சுவை கண்டிப்பாய் தேவை. நம் சகோதரி பாக்கியலட்சுமி சொன்னார், நேற்று இருந்தது இன்று இல்லை என்றாலும் சோகம், நேற்று இல்லாதது இன்று வந்தாலும் சோகம். இன்றுகளிலிருந்து நாளைகளை தயாரிக்கும் பிரச்சனை அது. இரவென்று இருந்தால் விடியும். இப்போது இரவென்றால் விரைவில் விடிந்தே ஆக வேண்டும். கிழக்கே உதித்த சூரியன் மேற்கில் மறைந்தே ஆக வேண்டும். இதெல்லாம் நாளை என்று நினைத்திருந்தால் தவறு. இது பிரபஞ்சத்தின் நாளை. அதில் நீங்கள் இருப்பீர்களா என்பதுதான் கேள்வி. ஊட்டியில டீ எஸ்டேட் இருக்கு, உங்களுக்கு இருக்கா? இன்று விடிந்த எத்தனையோ பேருக்கு நாளை விடியாது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். நீர்க்குமிழி வாழ்க்கையில் எதை திட்டமிடுகிறீர்கள்? நான் எனும் அந்த பிம்பத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக முயற்சிக்கும் நீங்கள் சிந்தித்து செயல்படுகிறீர்கள். மாறாக நாங்கள் நான் எனும் பிம்பத்தை வெளியே எடுத்து
பறந்து விரிந்த இந்த பிரபஞ்சத்தின் பரப்பளவில் போட்டு காணாமல் போகிறோம். அந்த சுயம் தொலைக்கும் சுவைதான் நகைச்சுவை. ஒரு முறை உங்களை தொலைத்து பாருங்கள். ஒரே ஒரு முறை உங்களை தொலைத்து பாருங்கள். நகைச்சுவை புறப்படும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு புலப்படும். சரி, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சாதாரணமா சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. வெக்கேஷன் போனாலே ஆசைப்பட்டதெல்லாம் தூக்கிட்டு போனா பிரயாணம் ரொம்ப கஷ்டமாயிடும். டிராவல் லைட்னு சொல்லுவாங்க. 5 நாள் வெக்கேஷனுக்கே டிராவல் லைட்னு சொல்றாங்களே, வாழ்க்கை பிரயாணத்திற்கு ஏன் சுமைகளை சேர்த்துக் கொள்கிறீர்கள்? திட்டமிடுதல் சுமை. நீங்கள் நகைச்சுவையோடு எதிர்கொள்வது சுவை. சுவையோடு எதிர்கொள்ளும் எங்களுக்கு சுமை ஏதும் இல்லாததால் கால்கள் தரையில் இருக்கிறது, நினைத்த இடம் நோக்கி நகர முடிகிறது. திட்டமிட்டு செயல்படும் உங்களின் கால்கள் தலையில் இருக்கிறது. உங்களால் நடக்க முடியாது, பறக்க நினைக்கிறீர்கள். சுமையோடு திட்டமிட்டு செயல்படும் அத்துணை பேருக்கும் இரட்டை வார்த்தை பதில்தான் மண்ட பத்திரம். உங்களால் எல்லாவற்றையும் திட்டமிட்டு செயல்பட்டு விட முடியாது என்பதற்காகவே ஆண்டவன் உங்கள் இதயத்தை கூட உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கவில்லை. திட்டமிட்டு செயல்படும் அனைத்து அன்பர்களுக்கும் ஒரு சின்ன சவால். கிட்னியை கொஞ்சம் ஹை மோட்லயும், ஹார்ட்டை கொஞ்சம் லோ மோட்லயும் அடுத்த 10 நிமிஷத்துக்கு போட்டு வைங்களேன் பார்ப்போம். ஒரு காரணத்திற்காக தான் அது அனிச்சை செயலாக இருக்கிறது அல்லவா? கடைசியாக, அழுத்தம் உங்களுக்கு அதிகரிக்க வேண்டும் என்றால் சுமையோடு கொண்ட திட்டங்களை தீட்டுங்கள். குறைய வேண்டும் என்றால் நகைச்சுவையோடு எதிர்கொள்ளுங்கள். தீம் பார்க் ரைடுக்கு போனவங்களை பார்த்திருக்கீங்களா? திட்டமிட்டு கெட்டியா பிடிச்சுப்பாங்க. போகும்போதும் சந்தோஷம் இல்ல, இறங்கும் போதும் வலிக்கும், ராத்திரி வரைக்கும் வலிக்கும். நம்புங்கள், இந்த பிரபஞ்சத்தின் அசைவை உங்கள் திட்டமிடலால் மாற்றிவிட முடியாது. நகைச்சுவையோடு எதிர்கொள்ளுங்கள், பாதை பிறக்கும். நடுவர் அவர்கள் ஏற்கனவே திட்டம் தீட்டி விட்டார்களா? சரி, நாளை விஷயம் தான் தெரியல. அடுத்த 1 மணி நேரத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? முடிவு என்னன்னு தெரியுமா? அதை யார் முடிவு பண்றது? எங்கள் நடுவர் உலகியல் உண்மை கொண்டு தீர்ப்பு சொல்பவர் அல்ல. இன்றைய பேச்சு எப்படி இருந்தது என்பதை மட்டுமே குறித்து தீர்ப்பு சொல்லும் தீர்க்கதரிசி அல்லவா? அப்படி என்றால், அது உண்மை என்றால் முடிவென்ன என்று அவருக்கே தெரியாது. இந்த பிரபஞ்சத்தின் நியதி எது? அதை ஏற்றுக்கொள்ள பழகுங்கள். கால் முளைத்த பலாயங்கள் பாலா. முக்கரிகளில் கூட அது நடுக்கணி. ஆரம்பிக்கும் போதே இடுக்கன் வருங்கால் நகுக என்று ஆரம்பித்திருக்கிறார். துளசி கூட வாசம் மாறும் எங்கள் நடுவர் வார்த்தை மாற மாட்டார். செல்வத்துள் செல்வம், நகைச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை என்று சொல்லி சோதனை வரும்போதெல்லாம் இரட்டை கொம்புகள் முன்னிருப்பதை உற்று கவனியுங்கள். சுயநலம் என்பது ஒரு கொம்பு, ஆணவம் என்பது இன்னொரு கொம்பு. அந்த சோதனையின் இரட்டை கொம்புகளை உடைத்து பாருங்கள், சாதனை தானாய் தெரியும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக பேசினார். மகேந்திரன் கேட்ட கேள்விக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லுவாரோ என்ற ஒரு குழப்பம் எனக்கு இருந்தது. பதில் சொன்னது மட்டுமல்ல, பல கேள்விகளையும் கேட்டிருக்கிறார். மிக அருமையான பேச்சு. நம்மளை எதுக்கு கடைசியில நடுவுல இழுத்து விட்டீங்க அப்படின்றதுதான் தெரியல. கூட்டம் பட்டிமன்றம் முடியும் பொழுது தெரியும் என்ன தீர்ப்பு என்று. மோகன்ராஜ் கூறியது சரி. உலக வழக்கை வைத்து தீர்ப்பு கூறுவது அல்ல நம் பட்டிமன்றத்தில். இன்றைக்கு பேச்சாளர்கள் எப்படி பேசுகிறார்கள், எந்த கருத்து என்னை அதிகமாக தாக்கியது அல்லது பாதித்தது அல்லது என்னை இந்த தீர்ப்புக்கு இட்டு சென்றது என்பதை பொறுத்துதான் இந்த தீர்ப்பு வழங்கப்படும். அருமையான பேச்சு, நல்ல தமிழ் நடை. மோகன்ராஜ் அவர்களுக்கு பதில் அளிப்பதற்காகவும் அவருடைய அணியை தூக்கி நிறுத்துவதற்காகவும் கண்ணன் சங்கரா அவர்கள் வருகிறார். இவர் தஞ்சை தரணியில் பிறந்து வளர்ந்தவர். சொல்வேந்தர் மன்றத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக பேசி வருகிறார். கணினி துறையைச் சேர்ந்தவர். சொல்வேந்தர் மன்றங்களில் தலைமைத்துவ பணிகளில் நிறைய அனுபவங்கள் உள்ளது. எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி என்றே சொல்ல வேண்டும். இந்த சொல்வேந்தர் மன்றம் தொடங்குவதற்கு மகேந்திரன் போல கண்ணனும் ஒரு முக்கிய காரணம். இவர்கிட்ட ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, கிரிக்கெட் பார்த்தாருன்னா உலகத்தையே மறந்துடுவாரு. சில சமயம் கூட்டங்களுக்கு கூட வரமாட்டாரு.
அந்த அளவுக்கு கிரிக்கெட் இவருக்கு பிடிக்கும். அதனால கண்ணன் அவர்கள் பேச வருகிறார். சோதனையை சாதனையாக்க பெரிதும் உதவுவது சிந்தித்துக் கொண்டே செயல்படுவதுதான் என்று பேச வருகிறார். வாருங்கள் கண்ணன் அவர்களே. பட்டிமன்ற நடுவர் அவர்களுக்கும், சொல்வேந்தர்களுக்கும், ஜீ தமிழ் தொலைக்காட்சிகளுக்கும், எங்களை ஆதரிக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2025வது ஆண்டு நீங்கள் சிந்தித்து செயல்பட்டு பல சாதனைகளை செய்ய பல சந்தர்ப்பங்களை கொடுக்கும் என்று நம்புகிறேன். அருவி போன்ற பேசிய சொல்வேந்தர் மோகன்ராஜுக்கு நன்றி. அவர் கூறினார், கொரோனாவை பற்றி பேசும் பொழுது சிரித்துக் கொண்டு எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். கொரோனாவில் ஐரோப்பாவில் பல பிணங்கள் விழும்பொழுது நமக்கு சிந்திக்கவா தோன்றும்? என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்து ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நகரமும் திட்டமிட்டு செயல்பட்டன. நடுவர் அவர்களே, நான் இன்று முதலில் அவர்களுடைய தலைப்பை வெட்டியும் பிறகு எங்கள் தலைப்பை ஒட்டியும் பேச விழைகிறேன். முதல்ல எங்க வெட்டி பேசுவோம். சென்னைக்கு வருவோம். பல நடுத்தர குடும்பங்கள், சராசரியான குடும்பங்கள் தீபாவளியை கொண்டாடுறதே ஒரு சாதனை தான். எல்லாம் போய் கெஞ்சி கூத்தாடி கடனோ உடனோ வாங்கி, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இல்லாத உறவினரோட போட்டு தள்ளுவாங்க, ஏன்னா தீபாவளி கொண்டாட வேண்டான்ட்டு. இந்த மாதிரி நிலையில இப்ப நான் ஒரு சொந்த கதையை சொல்ல போறேன். எங்களோட ஃபேமிலி 2 அண்ணா 3 சகோதரிகள், ஒரு அக்கா 2 தங்க. எல்லாருக்குமே தெரியும், கூட்டு குடும்பம். தீபாவளினாலே சோதனை, அதை விடுங்க. எங்க வீட்டுல எங்க அண்ணா கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தையெல்லாம் இருக்கு. இப்போ எங்க அக்காவுக்கு தலை தீபாவளி வந்துச்சு. எங்க அம்மா சொன்னாங்க, தலை தீபாவளிலாம் வந்தது நல்லா செய்யணும், ஏன்னா ஒரே அக்கா, உனக்கு இருக்கிற ஒரே அக்கா செய்யணும்னாங்க. உங்களுக்கு தான் தெரியுமே, தலை தீபாவளி தான் மோதிரம் சங்கிலி எல்லாம் போட்டு அனுப்பிச்சா, சடனா என்னோட பெரிய தங்கைக்கு உடனே ஒரு வரன் வந்தது. எங்க அம்மா உடனே சொன்னாங்க, வரன்லாம் வந்துருச்சுன்னா விடக்கூடாது, இதெல்லாம் வரது ஒரு எப்பயாவது ஒரு தான் நடக்கும், இந்த சந்தர்ப்பத்தை விடக்கூடாது, உடனே பண்ணிடுங்க அப்படின்னாங்க. சரி என்ன செய்யுது, நான் தான் 3வது ஆள் ஆயிட்டேன், ஏன்னா அண்ணாக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி, ப்ராவிடென்ட் ஃபண்டு, ஒரு பென்ஷன் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கும் இந்தியா. எல்லாத்துக்கும் கடன் போட்டு அப்ளை பண்ணி வாங்கி தங்கைக்கு கல்யாணத்தை முடிச்சு வந்தாக்க அக்கா பிரசவத்துக்கு வந்தாச்சு. அக்கா பிரசவத்துக்கு வந்துட்டாங்களேன்னு மருந்து மாத்திரை மருத்துவ செலவு எல்லாம் முடிச்சாக்க என் தங்க வளகாப்புக்கு வராங்க. அவங்க வீட்டுல வசதி இல்லையா, வளகாப்போட சீமந்தத்தையும் செய்யின்னு சொல்றாங்கன்றாங்க. எதுக்கு சொல்றேன்னா, பல சோதனைகள் ஒரு சுழற்சி மாதிரி வரும்பொழுது சிந்தித்துதான் என்ன செய்ய வேண்டும் என்று செயல்படும். சாதனையை ஃபர்ஸ்ட் விடுங்க, சோதனையை எதிர்கொள்வதே சிரிக்க முடியாது, சிந்தித்துதான் செயல்பட வேண்டும். அப்புறம் சாதனையை பார்த்துக் கொள்ளலாம். இப்பொழுது நம்முடைய தலைப்பை ஒட்டி பேசுகிறேன். நமக்கெல்லாம் பிடிச்ச சென்னை சூப்பர் கிங், பல சோதனைகளை சாதனையாக்கிய மகேந்திர சிங் தோனி அவர்கள் கூறுகிறார், இப்பொழுதுதான் கேட்ட கிரிக்கெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதிரணியில உள்ள ஒவ்வொரு விளையாட்டு வீரருக்கும் திட்டமிட்டு செயல்படணுன்றார், அப்பதான் ஜெயிக்க முடியும்ன்றாரு. சென்னை 5 முறை வென்று சாதனையை படைத்தது ஐபிஎல்லில். ஒவ்வொருத்தரையும் மீட் பண்றதுக்கு திட்டம் போடணும்ன்றாரு. நான் இந்த மாதிரி திட்டம் போடுறது இந்த காலத்துக்கு மாத்திரம் சொல்லல, எந்த காலத்திலும் திட்டமிட்டு செயல்பட்டால்தான் சாதனை செய்ய முடியும் என்று சொல்கிறேன். இப்பொழுது ராமாயண காலத்திலிருந்து ஆரம்பிக்கலாங்க. ஏன்னா நடுவர் அவர்களுக்கு ராமாயணம் நல்ல, கம்பராமாயணம் நல்ல பாட்டெல்லாம் சொல்லுவாரு. ஹனுமார் போய் பார்த்துட்டு வந்துட்டாரு, சீதை லங்கால இருக்குன்ட்டு. ராமர் வானரசனுடன் இப்படி வராங்க. நடுவில் கடல் இருக்கு, தாண்டணும். என்ன பண்றதுன்னு தெரியல.
அங்கதன், இலக்குவன், அனுமான், ஜாம்பவான், சுக்ரீவன் எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டு எப்படி பாலம் கட்டுறது என்ன பண்றதுன்னு பேசுறாங்க. இது கம்பராமாயணத்துல பாட்டு இருக்கு. இந்த மாதிரி திட்டமிட்டு போட்டதுனாலதான் அவங்களால பாலம் கடந்து இலங்கையோட போட முடிஞ்சது. ராவணனோ திட்டமே போடாம அதெல்லாம் பார்த்துக்கலாம், அவர் ஓவர் கான்பிடண்டா இருந்தாரு. அப்புறம் சொல்றாரு, அதே கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இறங்க வேந்தன். சிரிச்சுக்கிட்டு இல்ல, கலங்கினான் இலங்கை வேந்தன். அந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்கான். ஒழுங்கா பிளான் பண்ணா ஜெயிக்க முடியும். அதை விடுங்க, மகாபாரத காலத்துக்கு வருவோம். மகாபாரதத்தை யுத்தம் போது பீஷ்மர், இந்த வேர்டை பாருங்க, ராஜாஜி எழுதுறாரு, ஊழி காலன் போல கௌரவ சேனைகளை அடின்னு அடிக்கிறாரு. 2வது நாள் அவர் அடிச்சு அதை போத்தா எல்லா இடத்துலயும் பாண்டவ சேனைகள்லாம் காலியாயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. திருஷ்டத்யும்னன், கிருஷ்ணர், பாண்டவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொருத்தருக்கும் திட்டம் போடுறாங்க. பீஷ்மருக்கு பொண்ணு முன்னாடி இது எடுக்க மாட்டாரு, சண்டை போட மாட்டாரு. சோ சிகண்டிய முன்னாடி வச்சு ஜெயிக்கலாம் அப்படின்றாரு. துரோணருக்கு வேற ஒரு பிளான், திட்டம். ஜெயத்ரதனுக்கு வேற திட்டம். ஒவ்வொருத்தரையும் திட்டம் போட்டுதாங்க ஜெயிச்சிருக்காங்க. அப்பதான் சாதனை படைக்க முடிஞ்சது அந்த காலத்துல. சரி, அந்த காலத்தை விடுவோம், அது மகாபாரதம். நீங்களாம் நடந்துதா இல்லையான்னு தெரியாதுன்னு. எங்க ஊர் தஞ்சை ஆண்ட ராஜராஜ சோழன் காலத்துக்கு வருவோம். தஞ்சை பெரிய கோவில் பெருசா இருக்கு. எத்தனை பேர் அவனை வெல்றதுக்கு இது பண்ணாங்க. அவர் அத்தனை சோதனைகளையும் திட்டமிட்டு செயல்பட்டு சாதனையாக்கி தஞ்சை பெரிய கோவில் கட்டவில்லையா? நேற்றுக்கு யூடியூப்ல கேட்டுட்டு இருக்கேன். டாக்டர் பர்வீன் சுல்தானா ஒரு முனைவர் அழகு தமிழில் பேசுகிறார். சோதனைகளை சாதனையாக்க சிந்தித்து செயல்படுங்கள் என்று. போய் பாருங்க, கேளுங்க இன்னைக்கு. ஆகவே எந்த காலத்திலும் சோதனைகளை சாதனையாக்க திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு சிரிச்சுக்குங்க. எப்ப வேணாலும் சிரிக்கலாம், ஆனா திட்டமிட்டு. இப்ப இந்த பட்டிமன்றத்துக்காகவே நீங்க திட்டமிட வேண்டியிருக்க. எவ்வளவு இது பாருங்க. சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? திட்டமிட்டாதான் இதெல்லாம் நடக்கும். அதை சொல்லிக்கொண்டு எந்த காலத்திலும் சோதனைகளை சாதனையாக்க வேண்டும் என்றால் திட்டமிட்டு செயல்படுவது ஒன்றே என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அருமை, அருமை. பட்டிமன்றத்தில் முக்கியமான 2 பேச்சாளர்களுக்கு தேவை. வெட்டி பேசுவது ஒன்று, ஒட்டி பேசுவது ஒன்று. அதை அவர் சொல்லியே கூறினார். நான் வெட்டியும் பேசுகிறேன், ஒட்டியும் பேசுகிறேன் என்று. அருமையாக இருந்தார். திட்டமிட்டு செயல்படுவதற்கு பல தகவல்கள், தரவுகளை அளித்திருந்தார். இலக்கியத்தில் இருந்தெல்லாம் சான்றுகளை கூறினார். அருமையான பேச்சு. இவ்வளவு அழகாக பேசிய கண்ணன் அவர்களுக்கு பதில் கூற வேண்டும். தன் அணியையும் தூக்கி நிறுத்த வேண்டும். ஆனால் அவருக்கு பதில் கூறுவதற்காக வருகிறார் வரதராஜன் கிருஷ்ணசுவாமி. இவர் MA முதுகலை முடித்திருக்கிறார் யோகாவில், சென்னை பல்கலைக்கழகத்தில். நல்ல ஒரு தமிழ் ஆர்வலர். கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சியில் சாலமன் பாப்பையா தலைமையில் பட்டிமன்ற பேச்சு உள்பட பல பட்டிமன்றங்களில் பேசியிருக்கிறார், பங்களிப்பை வழங்கியிருக்கிறார். கனடா குடி வரவு ஆலோசகராக பல ஆண்டுகள் பணிபுரிந்தவர். இவரின் ஆன்மீக பேச்சுகள் பல யூடியூபில் இருக்கிறது. நல்ல பேச்சாளர். தன்னுடைய அணிக்கு தலைமை தாங்கி சோதனையை சாதனையாக்க பெரிதும் உதவுவது அதை சிந்தித்து கொண்டே எதிர்கொள்வதுதான் என்று பேச வருகிறார். வாருங்கள் வரதராஜன் அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். ஜி தமிழ் சேனலின் அன்பர்களுக்கு மற்றும் அனைவருக்கும், இங்கு கூடியிருக்கும் பேச்சாளர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். தலைப்பு மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது.
சோதனையை சாதனையாக்க பெரிதும் உதவுவது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 2ம் உதவுதுன்னு தான் அர்த்தம். பெரிதும் உதவுவது அப்படின்றத டிசைட் பண்றதுக்கு தான் நம்ம இங்க கூடியிருக்கோம். அப்புறம் இந்த சிந்திப்பு, சிந்தனை, சிரிப்பு எல்லாம் கொஞ்சம் குழப்பம் வந்து விட்டது இடையில பேச்சாளர்களுக்கு. சிந்தனை செய்து திட்டமிடுவது எந்த குழப்பமும் இல்லை. நாங்க சொல்ல வந்ததெல்லாம் சிரித்து எதிர்கொள்ளுங்கள். சிரித்த பிறகு சிரிக்கன்னா வெறும் உதட்டு சிரிப்பல்ல. சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதில்ல, சிரிப்பா சிரிக்கிறதில்ல. நகைச்சுவை உணர்வு உள்ளத்திலிருந்து பொங்கி எழ வேண்டும். அந்த உணர்வு வரும்பொழுதுதான் நீங்கள் சிந்தனை சிறப்பாக இருக்கும், செயல்பட ஆரம்பிப்பீர்கள். சிந்தனையும் செயலும் முதலில் வருகின்ற சோதனையை எதிர்கொள்வதற்கு எது முக்கியம்? நாங்க சொல்றது சிரித்து எதிர்கொள்ளுங்கள். வெறும் உதட்டை விரித்து பல்லை காட்டுவது மட்டுமல்ல, உள்ளத்திலிருந்து வரக்கூடிய உவகை. அதான் ஆரம்பத்திலேயே நடுவர் மிக அழகாக அந்த திருக்குறளை எடுத்து கொடுத்துட்டாரு. பாக்கியலட்சுமி அழகா சொன்னாங்க. என்னுடைய அணி சேர்ந்த மோகன் பல கேள்விகளை கேட்டார், அதற்கு பதில் இல்லை. பிரபஞ்சத்தின் முன்னால் திட்டமிடுதலுக்கு எங்கே வேலை என்று கேட்டார், அதற்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை. இடுக்கண் வருங்கால் நகுக, இடுக்கண் அழியாமைன்னு ஒரு 10 குறளை ஒரு அதிகாரமா படைச்சு வள்ளுவ பெருமான் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் வருண்டா வாழ்க்கையில, இடுக்கண் வரும், சோதனை வரும், வரும்போது நீ என்ன செய்யணும்? முதலில் நகுக, சிரித்து விடு, அதை எதிர்கொள். இடுக்கண் என்பது இயல்பான ஒன்று. வாழ்க்கையில் பல சோதனைகள் வரும். அதை சாதனையாக மாற்றுவதற்கு முதலில் நகுக. நகுக என்றால் சிரித்தல், எதிர்கொள்ளுதல், விடுவித்தல் என்று பல அர்த்தங்கள் இருக்கின்றன. அதை அடுத்தூர்வது அக்தொப்பது இல் அப்படின்னா நடுவர் ஒரு பார்வையில சொன்னாரு. அது என்ன அர்த்தம்னா, சிரிக்கிறத மாதிரி ஒரு மருந்து வேற எதுவும் கிடையாது. சிரிச்ச பிறகு உங்களுக்கு அதுக்கு வேண்டிய சிந்தனைகளும் அதை அந்த சோதனையின் திறவுகோலாக இருக்கக்கூடிய சாவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதுதான். வெறும் இலக்கியத்தை மட்டும் சொல்லாம மறுபடியும் இலக்கியத்துக்கு திரும்பி வரேன். இன்று இந்த கன்சாஸ் யூனிவர்சிட்டின்னு இதே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க பல வருடங்கள். மனிதன் சரியாக செயல்படுவதற்கு ஹாப்பி ஹார்மோன்ஸ் என்று 4 சொல்லி இருக்கிறார்கள். நானா அதை வகைப்படுத்தி டோஸ்ன்ற வார்த்தையை கிரியேட் பண்ணி அதை ஞாபகப்படுத்திக்கிறேன். டோபமைன், ஆக்சிடாசின், செரட்டோனின், இ ஃபார் என்டார்ஃபின். இந்த 4 ஹாப்பி ஹார்மோன்கள் சுரந்தாதான் மனிதன் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்க முடியும். இந்த சுரப்பிகள் சுரந்ததனால்தான் அவர்கள் நிறைய சோதனைகளை எதிர்கொண்டு சாதித்திருக்கின்றார்கள். முக்கியமாக இந்த என்டார்ஃபின், அது நன்றாக சிரிக்கும் போதுதான் அந்த என்டார்ஃபின் உடம்புல சுரக்கும். அந்த சுரக்கும் போது எல்லா விதமான எதிர்மறை உணர்வுகள் எல்லாம் மறைந்துவிடும். நேர்மறை எண்ணங்கள் வரும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் எதிர்கொண்டு நாம் பார்க்க முடியும் என்று அந்த ஆராய்ச்சியிலே சொல்லியிருக்கிறார்கள். கண்ணன் அவர்கள் பேசும் பொழுது ராமாயணம், மகாபாரதம் எல்லாம் சொன்னாரு. இலக்கியத்தை நடுவர் பொறுப்புக்கு விட்டுட்டாரு. அதே ராமாயணம் மகாபாரதத்துக்கே வர, அதுல எந்த இடத்துல அவங்க சீரியஸா திட்டமிட்டுக்கிட்டே இருந்தாங்க, அதனால்தான் ஜெயிச்சாங்கன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்திருக்கா? மகாபாரதத்துல உங்களுக்கு தெரியும், கிருஷ்ணர் தான் சூத்திரதாரி. அவர் மகாபாரதம் முழுவதுமே எந்த படம் யார் எடுத்தாலும் கிருஷ்ணரை எப்படி காமிக்கிறாங்க? சிரிச்சுக்கிட்டே இருப்பார். என்டிஆரை பாருங்க, இல்லை இப்போ இந்த மகாபாரதம் சீரியல்ல வந்தார், அவரை பாருங்க, அந்த சிரிச்ச முகம் வரும். சிரித்து கொண்டே பல சூட்சுமங்களை எடுத்து 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 பாண்டவர்களுக்கு உதவி செய்து இறைவன், அந்த இறைவனாக வந்த அந்த கண்ணன் காரியங்களை நடத்தி முடிப்பார். நாமும் இறையின் அம்சங்கள் தான். மோகன் அழகா சொன்னார். பிரபஞ்சம் ஒரு அழகான ஒரு தத்துவத்தை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றது. சிரிக்க வேண்டும். நீங்க சிரிச்சீங்கன்னா அது இந்த ஆள் சிரிப்பதற்காக பிறந்தவன், இவன் சிரிக்கிறான், இவன் சிரிப்பதற்கு
அல்லது அவனுடைய சிரித்து கொண்டே இருப்பதற்கு என்ன வேண்டுமோ அனைத்தையும் ஒன்றொன்றாக அணிவகுத்து கொடுக்கும். பிரச்சனை வந்துருச்சு, நாங்க சிந்திக்கிறோம்னு நினைக்கிறவங்கள பாருங்க. யாராவது சந்தோஷமா இருந்திருக்காங்களா? சிந்திக்கிறாங்க. கண்ணதாசன் பாட்டை எடுத்து சொன்னாங்க. இடுக்கண் வருங்கால் நகுக. அத அவரு அழகா சொன்னாரு. துன்பம் வரும் வேலையிலே சிரிங்க, அத சொல்லி வச்சார் வள்ளுவரும் சரிங்க. அந்த கதாபாத்திரத்துக்காக அவர் எழுதினாரு. பாம்பு வந்து கடிக்கையில் பாழும் மனம் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு. கரெக்டு. நீங்க பாம்பு கடிச்சிருச்சு, ஐயோ 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 பாம்பு கடிச்சிருச்சுன்னா அங்க இருக்கிற ரத்தம் எங்கேயோ கடிச்ச அந்த விஷம் சீக்கிரமா இதயத்துக்கு சீக்கிரம் செத்து போயிடும். எங்கேயாவது பாம்பு கடிச்சவங்க கிட்ட அடிக்கடி சொல்றது, பதட்டம் அடையாதீர்கள், அந்த இடத்துல கட்டு போடுங்க. பாய்சன் சென்டர்னு ஒண்ணு இருக்கு. இல்ல நாட்டு மருந்து கடையிலையும் நாட்டு மருத்துவர்களும் மருந்து வச்சிருக்காங்க. அந்த வேதாத்திரி மகரிஷி தான் சொல்லுவாரு, சாபம் இடும்போது கருநாகம் கடிச்சு சாகணும். நம்ம ஒரு துணைவியா ஒரு கோபத்துல சாபம் விட்டாலும் கூட இவன் செஞ்ச நல்லதுக்கு அங்க அந்த நேரத்துல வைத்தியம் வருவான். அது பிரபஞ்சம் அதை நடத்தி வைக்கும். மோகன் மிக அழகாக சொன்னார். அந்த பிரபஞ்சம் நீங்கள் சிரித்தால்தான், நகைச்சுவை உணர்வோடு இருந்தால்தான், மகிழ்ச்சியாக இருந்தால்தான், சந்தோஷமாக இருந்தால்தான் உங்களுக்கு வேண்டிய படைக்கலன்களை தொடர்ந்து அனுப்பி கொண்டே இருக்கும். அதை விடுத்து நான் திட்டமிடுகிறேன், நான் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறேன் என்றால், சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. சரி, என்னுடைய குருநாதராக இருக்கக்கூடிய வேதாத்திரி மகரிஷியும் அடிக்கடி இறைவணக்க பாடலே சொல்லுவார், சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். எல்லாம் அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த நகைச்சுவை உணர்வு இல்லாமல் அந்த சிந்தனை வேலைக்கே வராது. பிறரை நோக்கி நாம் புன்னகை பூத்தால்தான் அது எதிரொலிக்கும். இந்த மிரர் நியூரான் ஒன்று இருக்கு. யாராவது நம்மளை பார்த்து சிரிச்சாங்கன்னா திருப்பி சிரிக்கணும்னு தோணும் நமக்கு. சிரிச்சாதான் அப்போ மிரர் நியூரான் வேலை செஞ்சு நமக்கு நம்மளை சரியா நடத்தி செல்லும். நிறைய நகைச்சுவைகள் தான் இருக்கு. ஒரு பொன்னியின் செல்வன் நாவலை ரஷ்ய ஒரு எழுத்தாளர் மொழிபெயர்த்தார். அதுல அவர் சொன்னார், அப்புறம் தமிழ்ல இருக்கக்கூடிய அளவுக்கு நகைச்சுவை கல்கி கொண்டு வந்த நகைச்சுவையை என்னால் அங்கே கொண்டு வர முடியவில்லை என்று. நகைச்சுவைக்கு எங்கும் பஞ்சமில்லை. நம்முடைய பெண்களுக்கு கூட நகைச்சுவை அதிகம் என்று சொல்லலாம். ஆனால் எந்த நகைச்சுவை? நகையின் மேல் சுவை கொண்டு அலையும் அந்த இதுதான் இருக்கு. நகைச்சுவை எல்லா இடத்துலையும் பரவி கிடக்குது, வெளியிலையும் இருக்கு. நம்ம உள்ள கொண்டு சேர்க்கணும். ஒரு இரு நண்பர்கள் ரொம்ப நாள் கழிச்சு சந்திச்சுக்கிட்டாங்க. வந்த உடனே அவன் பலாருன்னு கன்னத்துல அரைஞ்சான். என்னடா, எதுக்குடா அடிச்ச அப்படின்னா, நீ என்னை 6 மாசத்துக்கு முன்னாடி தேவாங்குன்னு சொன்னேன், அதுக்கு ஏன்டா இப்ப அடிக்கிற? நான் நேத்து தான் தேவாங்க பார்த்தேன் அப்படின்னு சொன்னவன அடிவியெல்லாம் மறந்துட்டு அவன் சிரிச்சுட்டான். எந்த சூழ்நிலையையும் ஜனரஞ்சகமாக மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல் சிரித்தால் தான் வரும். சிரிப்புக்கு பஞ்சமில்லாத இடத்திலே எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. திட்டமிடுதல், வேதாத்திரி மகரிஷி சொல்லுவாரு, ஒரு விதத்திலே அதிகபட்சமாக திட்டமிடுதல் ஒரு நேர கொலை என்று பார். ஓரளவுக்கு தான் திட்டமிடணும். ஒரு மோகன் சொன்ன மாதிரி இன்னைக்கு அடுத்தது என்ன நடக்கும், அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும், அது வரைக்கும் பார்த்தா போதும். இந்த 5 ஆண்டு திட்டம், 10 ஆண்டு திட்டம், லைஃப் கோல் அதெல்லாம் போட்டுட்டு மறுநாளே போனவங்க நிறைய பேரை பார்த்துருக்கேன். என் குடும்பத்திலையும் பார்த்துருக்கேன், சுற்றி வட்டாரத்திலையும் பார்த்துருக்கேன். அதனால் மகிழ்ச்சி தங்குவது சிரிப்பதனால். சிரித்துதான் நாம் எதையும் எதிர்கொள்ள வேண்டும். அது விஞ்ஞானபூர்வமாகவும் சரி, இதிகாச புராணங்களில் சொன்னாலும் சரி. இந்த சீவக சிந்தாமணியில ஒரு அருமையான வரி, சீதத்தன் என்ற ஒரு வணிகன் சொல்ற மாதிரி அந்த ஆசிரியர் படைச்சிருக்கார். அருமையான வரிகள், திருவள்ளுவர் வரை உள்வாங்கி இருப்ப மாதிரி இருக்கும். இடுக்கண் உற்ற காலை எரிகின்ற விளக்கு போல் நடுக்கம் ஒன்றானும் இன்றி நகுக சிரிங்கிறாரு. தாம் நக்கபோது அவ்விடுக்கண் அறியும் எக்காம், அந்த துன்பத்தை அறுக்கக்கூடிய ஒரு அறமாக, ஒரு கத்தியாக, அந்த வாளாக இருக்கும் என்று சொல்லுகின்றார். இருந்து அழுது யாவர் உயர்ந்தார், இருந்து அழுது யாவர் உயர்ந்தார். அதே கண்ணதாசனம் பாடியிருக்காரு இல்ல,
அந்த வாழ்க்கை என் ஆம், வாடி நின்றால் துன்பங்கள் ஓடி விடுவதில்லை. அதனால வாடி இருப்பதனால எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியாது. சிந்தித்துக் கொண்டே இருப்பவர்கள் நிறைய விஷயங்களை கோட்டை விடுகிறார்கள். அதனால் சிந்திக்காமல் இருக்க வேண்டியதில்லை. சிரித்து நகைச்சுவை உணர்வோடு, ஓகை உணர்வோடு இருந்தால் சிந்தனை சிறப்பாக இருக்கும். திட்டங்கள் தீட்டலாம். பிரச்சனையை வலிமையாக எதிர்கொள்ளலாம் என்பதுதான் எங்களுடைய அணியின் வாதம். அந்த அணி தலைப்பினை சிறப்பாக சொல்ல வேண்டும் என்ற இந்த அளவிலே இந்த வாய்ப்பினை நல்கிய ஜீ தமிழ் தொலைக்காட்சிக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். வாழ்க வளமுடன். அருமையாக பேசினார். தன் அணிக்கு எந்த அளவுக்கு வலு சேர்க்க முடியுமோ அத்தனை கருத்துக்களையும் எதிர் அணியினர் கூறிய கருத்துக்களுக்கு தன்னுடைய வாதத்தையும் அழகாக வைத்தார். இவருக்கு பதில் சொல்வதற்காகவும் தனது அணியை தூக்கி நிறுத்துவதற்காகவும் வருகிறார் வித்யாலட்சுமி அவர்கள். வித்யாலட்சுமி அவர்கள் கலிபோர்னியா, லாஸ் ஏஞ்சல்ஸ் இந்த ஊரில் வசித்து வருகிறார். இவர் பள்ளி, கல்லூரி நாட்களிலேயே பல மேடைகளில் பேசி கல்லூரியின் சிறந்த பேச்சாளராக பரிசு பெற்றவர். வட அமெரிக்க அளவிலான பாரதி கலைமன்றம் நடத்திய பேச்சு போட்டியில் முதலிடம் பெற்று ஞானபாரதி விருது பெற்றவர். அமெரிக்க தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தின் முதல் தலைவர். சாலமன் பாப்பையாவுடன் 2 பட்டிமன்றங்கள், பாரதியின் எள்ளு பேரன் எள்ளு பேத்தியுடனான பட்டிமன்றம் மற்றும் பல ஊடகங்களில் பல பட்டிமன்றங்களில் பேசி வருகிறார். கலிபோர்னியா தமிழ் பள்ளியில் 10 ஆண்டுகளாக தமிழ் கற்பிக்கிறார். கர்நாடக சங்கீதமும் கற்று பாடுவார். 5 மொழிகளை கற்றவர். இன்றைய நம்முடைய பட்டிமன்றத்தில் அந்த அணியின் தலைவரான வித்யாலட்சுமி அவர்கள் சோதனையை சாதனையாக்க பெரிதும் உதவுவது சிந்தித்து செயல்படுவதால்தான் என்று பேச வருகிறார். வாருங்கள் வித்யாலட்சுமி. நித்தம் பல கோடி நாவிலே நடமாடி சித்தம் பல செய்தி என் சிந்தையெல்லாம் விளையாடி புத்தம் புதிதாய் புவிக்கு முதலாய் பூத்திட்ட என் பைந்தமிழே, என்னுள் நீ பிறந்ததால் விண்ணில் நான் சிறகடிக்க முடிந்தது. கோடி கோடி வணக்கங்கள் உனக்கு. அரங்கத் தலைவர் நடுவர் அவர்களே, சிந்தித்து பேசிய எம் அணியினரே, பாயிண்டே இல்லாமல் சிரித்துக்கொண்டே பேசி முடித்த எதிர் அணியினரே, அன்பார்ந்த ஜி தமிழ் டிவியின் நேயர்களே, அத்துணை பேருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். எனக்கு முதலில் வந்த சந்தேகம் என்னவென்றால், மோகன்ராஜ் பேசியவுடன் தலைப்பே அவர் மாற்றி பேசிவிட்டார். சிந்தித்து செயல்படுவது என்பதை அவர் திட்டம் திட்டம் என்று திட்டத்திற்குள் கொண்டு வந்து விட்டார். திட்டம் என்பது ஒரு சிறிய வட்டம்தான். ஆனால் வாழ்க்கை திட்டமிடுவது மட்டுமல்ல. வாழ்க்கை பயணம் என்பது சாலை பயணம் போலத்தான். சில இடங்களில் சீராகவும் இருக்கும், மேடு பள்ளங்களும் இருக்கும், வளைவுகளும் இருக்கும். அதை அனைத்தையும் நாம் திட்டமிட முடியாது. நாம் எது வந்தாலும் சமாளித்து எதிர்கொண்டு அந்த நேரத்தில் சிந்தித்து செயல்படுவதுதான் முக்கியம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மற்றும் ஒரு கருத்து சொன்னார் எதிரணி சகோதரர் மோகன்ராஜ், சுயத்தை நீங்கள் அறிந்தால் நகைச்சுவை வரும் என்று. அந்த சுயத்தை அறிவதற்கும் நான் யார் என்ற தெளிவு பெறுவதற்குமே சிந்தனை மிகவும் அவசியம். திருமூலர் சொல்வார், தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சவிழ்ப்பார்கள் என்று. சுயத்தை அறிவதற்கும் தன்னை அறிவதற்கும் சிந்தனை மிகவும் முக்கியம். எதிரணி தலைவர் வரதராஜன் குறிப்பிட்டது டோஸ் என்பது. சிரித்தால் என்டார்பின் வரும், அதையெல்லாம் நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் முதலில் இருக்கும் எழுத்தான டி டோபோமின், அது எப்படி சுரக்கும் தெரியுமா? சிரித்தால் சுரக்காது. நாம் இன்று இந்த செயலை செய்ய வேண்டும் என்று நாம் மனதில் நினைத்து கொண்டு அதற்கான முயற்சிகளை எடுத்து செயலை செய்து முடித்த பின்னர்தான், ஆஹா இது முடித்து விட்டோமே என்ற எண்ணம் வரும்போதுதான் நிச்சயம் டோபமின் சுரக்கும். என்ன மனசிலாயோ எதிரணியினரே?
ராபர்ட் ப்ரூஸ் என்ற ஸ்காட்லாந்து மன்னன் பலமுறை இங்கிலாந்தின் மீது படையெடுத்து தோற்றுவிட்டான். அவன் ஓடி ஒளிந்து ஒரு குகையில் தங்குகிறான். அப்பொழுது ஒரு சிலந்தி வலை பின்ன பலமுறை முயன்று 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 தோற்று பின்பு இறுதியில் வலையை பின்னி முடிக்கின்றது. அதை கண்ணுற்ற ராபர்ட் ப்ரூஸ் சிந்திக்க ஆரம்பிக்கிறான். கவனிக்க வேண்டும், ராபர்ட் ப்ரூஸ் சிரிக்கவில்லை, சிந்திக்க ஆரம்பிக்கிறான். ஒரு சிலந்தியால் முடிகிற பொழுது என்னால் முடியாதா என்று சிந்தித்து இங்கிலாந்தின் மீது படையெடுத்து வெற்றி பெறுகின்றான். எங்கள் அணியைச் சேர்ந்த இருவருமே அழகாக பேசினார்கள். கண்ணன் அவர்கள் மகாபாரதத்தில் விரிவாக பல உதாரணங்களை சொன்னார். மகாபாரத போரின் முன்பு அர்ஜுனன் தயங்கி நின்ற பொழுது கிருஷ்ணன் அவனுக்கு உரைத்ததுதான் பகவத்கீதை. சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதை மேற்கோளாக காட்டுகின்றது பகவத்கீதை. அதன் பின்புதான் சோதனைகளை சாதனையாக்கி வெற்றி கொண்டான் அர்ஜுனன். நாம் அனைவருமே விடுமுறை காலங்களில் விமான பயணம் மேற்கொள்கிறோம். நூற்றுக்கணக்கான பயணிகளுடன் செல்லும் அந்த விமானத்தில் திடீரென்று டர்புலன்ஸோ, விபத்தோ, இயந்திர கோளாறோ ஏற்படும் பொழுது அதை நடத்தும் விமானி ஒரு நொடியேனும் சிரிக்க முடியுமா? எனக்கென்னமோ எதிரணி பாகியலட்சுமி விமானியாக இருந்தால் அவர் சிரித்து கொண்டே ஓட்டுவாரோ என்ற சந்தேகம் இருக்கின்றது. நுண்ணிய கர்மமும் எண்ணி துணி என்று அவ்வை சொன்னது போல அடுத்து என்ன செய்ய வேண்டும், அவசர உதவிக்கு யாரை அழைக்க வேண்டும், விமானத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான பயணிகளின் விலை மதிப்பற்ற உயிரை எப்படி காப்பாற்றப் போகிறோம் என்றுதான் அந்த விமானி சிந்தித்து செயல்படுவார். அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண். இது குறள். நமக்கு வரும் ஆபத்தை காப்பது மட்டுமல்ல, பகைவர்கள் தாக்க முடியாத அளவுக்கு அரணாக இருந்து பாதுகாப்பதும் அதே அறிவுதான். சிந்தித்தால்தான் அந்த அறிவு வெளிப்படும். தெளிவிருந்தால் எல்லாம் வழியாகும், தெளிவிழந்தால் எல்லாம் வழியாகும். தெளிவிருந்தால் எல்லாம் வழியாகும், தெளிவிழந்தால் எல்லாம் வழியாகும். கிரேக்க புராண கதைகளிலே பீனிக்ஸ் என்ற ஒரு பறவை தன்னுடைய முன்னோடிகளின் சாம்பலிலிருந்து உயிர் பெற்று எழுமாம். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் சோதனைகளிலிருந்து நாம் தளராது நம்பிக்கையோடு சிந்தித்து செயல்பட்டோமானால் நம்முடைய செயல்கள் அனைத்தும் வெற்றியை நோக்கி பயணிக்கும். எதிரணியின் அணுகுமுறை என்ன தெரியுமா? சோதனை என்ற சொல் இருக்கிறதல்லவா, அதில் அந்த இரட்டை கொம்பை சிரித்து கொண்டே எடுத்து விட்டால் அது சாதனை ஆகிவிடுமா? என்னடா இது இன்று நடுவருக்கு வந்த சோதனை. ஒரு பெண் போட்டித் தேர்வில் பங்கு கொள்வதற்காக புதுடெல்லிக்கு தொடர் வண்டியில் பயணம் செய்கின்றார். வழியிலே கொள்ளையர்கள் அவளுடைய பையையும் கழுத்துச் சங்கிலியையும் பறிக்க முற்படுகின்றனர். அவள் போராடுகிறாள், ஆனால் முடியவில்லை. அவளை வெளியே பக்கத்து தண்டவாளத்தில் தள்ளிவிடுகின்றார்கள். அவளுடைய கால் அந்த தண்டவாளத்தில் மாட்டிக்கொண்டு விடுகின்றது. எதிரே வந்த ரயில் மேலே ஏறி கால் துண்டிக்கப்படுகின்றது. அதன் பின் செயற்கை காலை பொருத்துகிறார்கள். இது போன்ற சோதனை நேரத்தில் சிரிப்பு வருமா என்ன? விழுவதெல்லாம் எழுவதற்குத்தானே தவிர அழுவதற்கு அல்ல என்று அந்த பெண் சிந்தித்து ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று மலையேற்ற பயிற்சி பெற்று செயற்கை காலோடு எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிய முதல் பெண்மணி என்று சாதனை செய்கின்றார். அவருடைய பெயர் அருணிமா சின்ஹா. பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றும் அவர் அத்துடன் விட்டுவிடவில்லை. பெரிதினும் பெரிது கேள் என்ற மகாகவி பாரதியின் கூற்றுக்கேற்ப உலகில் 7 கண்டங்களில் உள்ள 7 உயரமான சிகரங்களை எட்டி பிடித்தார். கேட்கும் போதே நமக்கு புல்லரிக்கவில்லை? நமக்கு 2 கால்களும் சரியாக இருக்கும் பொழுதே நாம் எத்தனை சிகரங்களில் ஏறிவிட்டோம். நம்பிக்கை தளராது சிந்தித்து
செயல்பட்டதுதான் அவருடைய சாதனையின் ரகசியம். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். இந்த உலகில் பிறந்த அனைவருக்குமே வரலாற்றில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு பக்கத்தை உலகம் படிக்க வேண்டுமானால் நம்முடைய சிந்தனைகளை சரியாக செயல்படுத்தினால் மட்டுமே அது சாத்தியம். ஒரு சிக்கலான அறுவை சிகிச்சை என்று வைத்துக் கொள்வோம். அதை வெற்றிகரமாக செய்து நோயாளியின் உயிரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு மருத்துவருடையதானே. அவர் கடைசி நிமிட குறிப்புகளை படிப்பது, தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வது, மனம், மொழி, மெய் ஆகிய மூன்றையும் ஒருங்கிணைத்து இடையூறுகளை களைந்து செயல்பட்டால் மட்டுமே அந்த சிகிச்சை வெற்றிகரமாக முடியும் அல்லவா? மறுபடியும் அதே வள்ளுவர்தான். முடிவும் இடையூறும் முற்றியாங்கெய்து படுபயனும் பார்த்து செயல். இது மாதிரி நல்ல நல்ல திருக்குறள்லாம் படிங்க. அதன் பின் எதிரணி எங்க அணிக்கு வந்துருவீங்க, தாவி அரசியல்வாதி மாதிரி வந்துருவீங்க. விழும்போது விஸ்வரூபம் எடுக்கவும், அமிழும்போது அவதாரம் எடுக்கவும், சிந்தாமல் சிந்தித்து சிதறாமல் சிந்தனைகளை நம்முடைய செயல்களிலே ஒருங்கிணைத்து ஒழுங்குபடுத்தி சாதனை செய்தால் நிச்சயம் வெற்றி கிட்டும் என்பதில் சந்தேகமில்லை. அவ்வப்பொழுது வேண்டுமானால் நடுநடுவில் சிரித்துக் கொள்ளலாம். ஆனால் அதிகம் என்ன செய்ய வேண்டும் என்பதிலேயே நம்முடைய நோக்கம் இருந்தாலே வெற்றி பாதையை நாம் அடைய முடியும். அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை என்ற பாவேந்தர் பாரதிதாசனின் பாடலோடு வெற்றி எமதே. நல்ல தீர்ப்பை வழங்குங்கள். வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி, வணக்கம். அருமையாக பேசினார். தன் அணிக்கு தேவையான கருத்து, நிறைய கருத்துகள் கூறியிருக்கிறார். ஏன் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதற்காக. இப்பொழுது தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம். பேச்சாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மிக அருமையா இருந்தது இன்றைய பட்டிமன்றம். அதாவது சொன்ன கருத்துக்களாகட்டும், எதிரணியினர் பேசிய பேச்சுக்கு அவர்கள் கொடுத்த அந்த பதிலாகட்டும் மிகவும் அருமையாக இருந்தது. எம்.ஆர். ராதா வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. இரவு வேலை. தடா அந்த நேரத்தில் நிறைய போலீஸ்காரர்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அவரை அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போனா அவர் அங்க நின்னுகிட்டு பார்த்துட்டு இருக்காரு. அவர் மட்டும் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் பதறிக்கிட்டு பயந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க மனைவி மறுநாள் அவருக்கு உணவு எடுத்துக்கொண்டு அங்கே காவல் நிலையத்திற்கு வருகிறார்கள். அப்போ அந்த அம்மா எம்.ஆர். ராதாவை பார்த்து சொன்னாங்களாம், மாமா இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு நீங்க எழுதி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா உங்களை விட்டுருவாங்களாம், நீங்க எழுதி கொடுத்துருங்க அப்படின்னாங்களாம். எம்.ஆர். ராதாவுக்குன்னே ஒரு நக்கல் ஒன்று இருக்கும். அவர் சொன்னாராம், என்னன்னு எழுதி கொடுக்க சொல்ற, இனிமேல் நான் இரவுல என் வீட்டுல படுத்து தூங்க மாட்டேன்னு எழுதி கொடுக்க சொல்றியா அப்படின்னு கேட்டாராம். சோ அதுதான் இங்க சொல்ல வர்ற நகைச்சுவை. வாழ்க்கை என்பதுல துன்பம் வரும். அதே மாதிரி சொர்க்கம் கதை ஒண்ணு இருக்கிறது. மனைவி கணவனும் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ மனைவி கேக்குறாங்க, மாமா சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இவர் விளக்குறாரு. சொர்க்கத்துக்கு போனோம்னா ரம்பை, மேனகை அவங்கெல்லாம் உங்க கை பிடிச்சி கூட்டிட்டு போவாங்க, அழகா இருப்பாங்க அப்படின்னா. அப்ப நரகத்துல மாமா அப்படிங்கும் பொழுது அங்க ஒரே குரங்கா இருக்கும், குரங்கு தான் கூட்டிட்டு போகும் அப்படின்னா. நீங்க இறந்ததுக்கு அப்புறம் எங்க மாமா போவீங்க அப்படின்னு கேட்டோன்னே, நான் சொர்க்கத்துக்கு போவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே அந்த அம்மா கேட்குறாங்க, அப்ப நானு? அவர் சொல்றாரு, நீ நரகத்துக்கு தான் போவ. உடனே அவங்க சொன்னாங்களாம், போங்க மாமா, உங்களுக்கு இங்கேயும் சொர்க்கம் அங்கேயும் சொர்க்கம், எனக்கு இங்கேயும் நரகம் அங்கேயும் நரகமா அப்படின்றது. இது வாழ்க்கையில் போற போக்கில் நடக்கும் ஒரு நிகழ்ச்சி. அதை அவர்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்பது. சாக்கியார் கூத்து அப்படின்னு ஒண்ணு இருக்கு.
அரசர்களுக்கு நேரடியா எதுவும் பேசிற முடியாது. ஏன்னா மன்னர் எந்த மாரி ஒரு மூட்ல இருப்பாருன்னே தெரியாது. நல்லா பேசிட்டே இருப்பாரு. நம்ம பாட்டுக்கு மந்திரி வந்து சரி நல்லா தான் இருக்காருன்னு டக்குன்னு சொல்லிட்டாக்க அவ்வளோதான். சிரச்சேதம் செய்து விடு அப்படின்ருவாரு. எதுக்கு? நல்லது சொன்னதுக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளும் நடக்கும். மந்திரி என்பவர் எந்த நேரத்தில் எதை சொல்ல வேண்டும்? எவ்வளவு சொல்ல வேண்டும்? எப்படி சொல்ல வேண்டும்? இதான் மந்திரி. அதனால தான் மனைவி ஒரு மந்திரி போல் இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள். சாக்கியார் கூத்து என்ற ஒன்று எதற்காக இருக்கிறது என்றால், மன்னர்களுக்கு எடுத்துக் கூறுவது. இப்போ நாட்டில் பல பிரச்சனைகள் நடக்கிறது, துன்பங்கள் நடக்கிறது. அதை சொல்ல வேண்டும். ஆனால் மன்னர் எந்த நேரத்தில் எப்படி கேட்பார்? அவருடைய கொள்ளளவு அறிந்து சொல்ல வேண்டும். இது சாக்கியார் கூத்து. இப்ப காந்தி என்ன பண்ணியிருக்காங்க, தென்னாப்பிரிக்கால போயிட்டு இருக்கிறாரு. அங்க உங்களுக்கு தெரியும். ரேசிசம் அப்பொழுது இருந்தது. அவர் உட்கார்ந்திருக்கிற அந்த பெட்டியில் உட்காரக்கூடாது என்று வெளியில் தள்ளிவிட்டார்கள். கீழ விழுந்தவர் சிரிக்கல. சிந்திச்சாரு. அந்த ஒரு சிந்தனை எங்கு கொண்டு நிறுத்தியது என்றால், இந்தியாவின் விடுதலைக்கே வித்திட்டும் அளவுக்கு அங்கு கொண்டே நிறுத்தியது. அவர் சிந்தித்ததால். சிந்தனை எங்கே தேவைப்படுகிறது? எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு. 3 ஆஃபர் என் கையில இருக்கு. நான் எதை எடுக்க வேண்டும்? வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பொழுது சிந்தித்து அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு வாய்ப்பே இல்லையே! எப்படி நான் சிந்திக்க முடியும்? என்று ஒரு கேள்வி வருகிறது. சீனாவோடு இந்தியா போர் நடத்தியது அப்பொழுது. உங்களுக்கு தெரியும். நேரு பிரதமராக இருந்தார். அப்போ நேரு மிகவும் ஒரு மாரி துன்பத்தில் இருந்தார். என்ன செய்றதுன்னு தெரியாம காமராஜர் போய் பார்த்திருக்கிறாரு. பார்த்த உடனே கேட்டிருக்காரு, "என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்க?" அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்லியிருக்காரு, "இந்த மாதிரி நம்மகிட்ட சீனா வார்ல கிட்டத்தட்ட தோத்துட்டோம் நம்ம. மறுபடியும் வெற்றி பெற வேணும்னா நமக்கு நெறைய ஆயுதங்கள் வேணும். அமெரிக்காட்ட பேசினா அமெரிக்காவுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு யாராவது உங்களுக்கு இது குடுக்கலாம் அல்லது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணா நான் குடுக்குறேன்னு வந்து சொல்றாங்க. ஆனா நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்லையே!" அப்படின்னு நேரு கேட்டிருக்கார். அப்ப காமராஜர் சொல்லியிருக்கார், "அமெரிக்க நிறுவனம் இங்க ஏதாவது இருக்கா?" அப்படின்னு கேட்டாராம். உடனே நேரு, "ஆமா, அமெக்ஸ் இருக்கு. அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் இங்க இருக்கு" அப்படின்னு சொன்னாராம். அப்போ ஒண்ணு சொன்னாராம், "இழுத்து மூட சொல்லு அத" அப்படின்னு. நேரு தெரியும். எப்பவுமே எல்லாரையும் பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறவரு. அது எப்படி ஒத்து வரணும்? "இழுத்து மூட சொல்லு. அவங்க படிஞ்சு வருவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி நேரு என்ன சொல்லியிருக்காரு, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸை இந்தியாவில் இழுத்து மூட வேண்டும்னு. மறுநாளே அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் நான் உங்களுக்கு கேரண்டி தரேன்னு சொல்லி, அதை வைத்து அமெரிக்கா ஆயுதங்களை இந்தியாவிற்கு கொடுத்தது. அதன் பிறகு பல வேலைகள் நடந்தது. அது இல்ல நம்மளுடைய பாயிண்ட் இங்க. ஸோ அந்த நேரத்தில் காமராஜரின் அந்த ஒரு சிந்தனை. ஆயுதங்கள் இங்கு வந்தது. போருக்கு நாம் தயாரானோம். அடுத்து ஒரு செயலை செய்து தோற்றுக்கொண்டே இருந்து பல முறை தோற்றாகிவிட்டது. வெற்றி பெற வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? இப்ப சிரிக்க வேண்டுமா? சிந்திக்க வேண்டுமா? என்ற ஒரு கேள்வி. அப்பா அடிச்சிடுறாரு மகன. மகன் என்ன பண்றான்? அப்பாவ திருப்பி அடிக்கணுமா? சிரிச்சுக்கிட்டு போகணுமா? இல்ல சிந்தித்து வீட்ட விட்டு போகணுமா? இல்ல சிந்தித்து அவனுடைய அறைக்கு செல்ல வேண்டுமா? அல்லது சிரித்துக்கொண்டே செல்ல வேண்டுமா? சிரித்துக்கொண்டே வீட்டுக்கு விட்டு வெளியே செல்ல வேண்டுமா? இதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. முதல்ல சோதனைன்னா என்ன? சாதனைன்னா என்ன? அந்த சொல்லுக்கு நமக்கு சரியான பதில் தெரிந்தால் இந்த பட்டிமன்றத்திற்கான விடை நமக்கு கிடைக்கும். சோதனை என்பது நம் வாழ்வில் நடக்கும் அவலங்கள், வலி, துயரம், துன்பம் என்ன வேணா சொல்லலாம். சரி, தனி மனிதனுக்கு மட்டும் தானா இது? சமூகத்திற்கும் இது உண்டு. சமூகத்திற்கும் அவலங்கள், வலி, துயரம் இருக்கிறது. ஒரு சரியான தலைவர் இல்லை என்றால் அந்த நாடு எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதற்கு ஹிட்லர் போன்ற தலைவர்கள்லாம் உதாரணமாக திகழ்கிறார்கள். ஒரு சிறந்த தலைமை இருந்தால் நாடு எந்த அளவுக்கு முன்னேறும் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும்.
ஆப்ரஹாம் லிங்கன் போன்ற தலைவர்கள்லாம் இருந்ததால் எந்த அளவுக்கு முன்னேற்றம் எல்லாம் நடந்தது என்று. ஆனா இந்த சோதனை என்பது தனி மனிதனுக்கு மட்டுமல்ல, சமூகத்திற்கும் நிகழும், தனி மனிதனுக்கும் நிகழும். சாதனை என்பது என்ன? சாதனைன்னா தினம் தினம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளா சாதனை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி. எனக்கு 3 நாளா நான் சாப்பிடல, சாப்பாடு கிடைக்குது. அல்லது சாப்பாடு கிடைப்பதற்கான ஒரு எண்ணம் தோன்றுகிறது, கிடைத்து விட்டது. அது சாதனையா அல்லது நிகழ்ச்சியா? ஒரு கேள்வி வருகிறது. இப்பொழுது வித்யாலட்சுமி அவர்கள் சொன்னது போல, செயற்கை காலை வைத்துக்கொண்டு சாதனை ஆக்கினார். ஸோ அது சாதனையா அல்லது நிகழ்ச்சியா? அப்படின்ற ஒரு கேள்வி வருது இங்க. பொதுவாக மனிதனுக்கு மட்டும்தான் சிரிக்கக்கூடிய தன்மையும் இருக்கிறது, சிந்திக்கக்கூடிய தன்மையும் இருக்கிறது. மற்ற விலங்குகளுக்கு கிடையாது என்பது தெரியும். சில பேர் சில விலங்குகளுக்கு இருக்கிறது. அது திறன், ஸ்கில் செட். ஸ்கில் செட் வேறு, சாதனை செய்யும் அந்த சிந்திக்கும் திறன் வேறு, அல்லது சிரிக்கும் திறன் வேறு. ஆனால் மனிதர்களுக்கு மட்டுமே உள்ளது சிந்தனையும் சிரிப்பும். இதுல எந்த மாற்றமும் நமக்கு கிடையாது. சிரித்து எதிர்கொள்வதே அவர்கள் வைத்த சில பாயிண்ட்கள் என்னன்னாக்க, நிச்சயமற்ற உலகம். இதுல நீங்க எப்படி திட்டமிட போகிறீர்கள்? நிறைய நான் திட்டம் போட்டேன். எனக்கு என்ன வேணும்? எத்தனை நான் ரிட்டயர் ஆகும்போது எவ்வளவு பணம் இருக்க வேண்டும்? இன்சூரன்ஸ் எவ்வளவு இருக்க வேண்டும்? எல்லாத்தையும் திட்டம் போடுறோம், நம்ம மறுநாள் போயிடுறோம். ஸோ இப்போ என்ன திட்டம் போட்டதெல்லாம் என்னாச்சு? ஒரே நேரத்துல காணா போச்சு அப்படின்றது சிரித்து எதிர்கொள்வதே அப்படின்ற டீமோட வாதமாக இருக்கிறது. சிரிக்கும் போது நேர்மறையான எண்ணங்கள் வருகிறது அப்படின்றாங்க. சிரிக்கும் பொழுது எதிர்மறையான எண்ணங்கள் வருவது இல்லையா அப்படின்னா, எதிர்மறையான எண்ணங்கள்லாம் வரலாம். ஆனால் அதிகமாக வருவது நேர்மறையான எண்ணங்களாகத்தான் இருக்கும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அப்புறம் அவர்களுடைய இன்னொரு பாயிண்ட், நகைச்சுவை உணர்வு இருந்தா தான் சிந்திக்கவே முடியும்னாங்க. ஆனால் சிந்தித்து செயல்படுவதுதான் சிறந்த அணி, அதே தான் சொன்னார்கள். சிந்தித்து செயல்பட்டால் தான் நகைச்சுவையே வரும் என்று கூறினார்கள். அந்த இடத்தில் இருவருமே அந்த தகவலை கூறினார்கள். அது திட்டம் போட்டு நாம என்ன பண்ண போறோம் அப்படின்ற கேள்வி வருது. தெளிவு இருந்தால் வழி பிறக்கும், இல்லை என்றால் வழிதான் பிறக்கும் அப்படின்லாம் பேசினாங்க. இதெல்லாம் பேசியாச்சு. இப்போ நம்ம வேணா அப்படி சொல்லலாம். ஏதாவது ஒரு துன்பம் வரும்பொழுது சிரித்துவிட்டு சிந்தித்து சென்றால் வாழ்க்கை அருமையாக இருக்கும் என்று பேசி முடிச்சிடலாம். ஆனால் பட்டிமன்றம் என்றால் எனக்கு ஒன்றும் அவ்வளவா வயசாகல. ஒருவேளை வயசானா அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுப்போமோ என்னமோ தெரியவில்லை. அதனால இப்போ இளைஞனாக இருப்பதால் ஏதோ ஒரு பக்கம் நின்றுதான் சொல்ல வேண்டும். அதுவும் இன்று பேசியவர்கள், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இன்று பேசியவர்களில் என்னை பாதித்தது அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். நான் முதலில் ஒரு கேள்வி கேட்டேன். அந்த கேள்விக்கு மறுபடியும் போய் அங்கிருந்து ஆரம்பிக்கிறேன். சாதனை என்பது என்ன? அதுதான் இப்போ கேள்வி. வெற்றி, அதுக்கும் ஒரு கேள்வி இருக்கு. 1 கோடி பணம் சம்பாதித்தால் சாதனையா? இல்ல 500 கோடி சம்பாதித்தால் சாதனையா? ஒரு கேள்வி. 3 வேளை சாப்பாடே இல்லாத ஒருவன் 3 வேளை சாப்பிடும் அளவிற்கு தன் நிலையை உயர்த்தி கொள்கிறானே, அது சாதனையா? அல்லது 3 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து விட்டு செல்கிறானே, அது சாதனையா? சாதனைக்கு இதுதான் இப்படிதான் தெளிவான விளக்கம் சொல்ல முடியாது. மனிதன் என்பது யார்? மனிதன் என்பது இன்றைய இங்கே வாழும் ஒரு வகையான விலங்கு. அது தெரியும் நமக்கு. விலங்கிலிருந்து வேறுபடுவது சிரிப்பும் சிந்திப்பதும். இந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்து கொண்டு மனிதனாக பிறந்தால் எதையாவது சாதிக்கவே வேண்டும் என்பதுதான் பல தலைவர்கள் கூறுவது. சரிங்களா? சுற்றும் வரை பூமி, சுடும் வரை நெருப்பு, மனிதா போராடும் வரை வாழ்க்கை. இதான் வைரமுத்து அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். வேறொரு பக்கம் தத்துவவியலாளர்கள் என்ன சொல்றாங்க? மனிதன்னா என்ன? மகிழ்வாக இருக்க வேண்டும். அதுதான் வாழ்வு
வாழ்க்கை என்று கூறுகிறார்கள். இப்போ சாதனை என்ற ஒரு சொல்லை வைத்துக் கொண்டால் ஒரு இடத்துல கொண்டே நிறுத்த முடியல. இப்ப நான் கேட்ட கேள்விகளுக்கு பதிலே 3 வேளை உணவில்லாதவனுக்கு உணவு கிடைத்து விட்டது சாதனைன்னு எடுத்துப்பீங்களா? 3 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து விட்டான் சாதனை என்று எடுத்துக்கொள்வீர்களா? என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வருகிறது. அதனால் இந்த சொல்லின் அந்த தெளிவை புரிந்து கொண்டு வாழ்க்கை என்பது வாழ்வது. கிட்டத்தட்ட 100% மக்கள் சாதனை அடைய முடியுமா என்றால் அடைய முடியும். ஆனால் எந்த அளவில் அடைகிறார்கள் என்பதை பொறுத்து, எந்த நிலையில் எவ்வாறு அடைகிறார்கள் என்பதை பொறுத்து. உலகில் சிந்திக்கும் மனிதர்கள் மிக குறைவு. ஆனால் வாழ்க்கையை அனுபவிக்கும் மனிதர்கள் அதிகம். இன்றைய பேச்சிலும் கூட திரும்ப திரும்ப வந்தது, நிச்சயமற்ற உலகத்தில் நீங்கள் எதை மாற்ற நினைக்கிறீர்கள், எதை திட்டமிட நினைக்கிறீர்கள், எதை சாதனையாக்க நினைக்கிறீர்கள், அப்படிதான். அதனால் வாழ்க்கை வாழ்வதுதான் முக்கியம் என்ற ஒரு கட்டத்திற்கு, மனிதன் வாழ்வதுதான் முக்கியம் என்ற ஒரு கட்டத்திற்கு வந்த இந்த நிலையில் சாதனை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவன் தன் வாழ்க்கையை எளிமையாக எதிர்கொள்வதாகத்தான் இருக்கும். அவன் அதை சிந்தித்து எதிர்கொள்ளப் போகிறானா அல்லது சிரித்து எதிர்கொள்ளப் போகிறானான்றதுதான் இங்கே கேள்வி. ஆனால் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் எளிமையாக அவன் அந்த நிலையை கடந்து செல்ல வேண்டும். அந்த நிலையை கடப்பதற்கு, உடனே கடப்பதற்கு என்ன தேவை என்றால், ஒரு மாதிரி என் வாழ்க்கை மிகவும் அருமையாக இருக்கிறதுன்னு ஒரு மாதிரி நகைச்சுவையோடு கடப்பதுதான் சிறந்த சாதனையாக இருக்கும் என்று கூறி, இன்றைய பட்டிமன்றத்தின் தீர்ப்பு, சோதனையை சாதனையாக பெரிதும் உதவுவது சிரித்து எதிர்கொள்வதே அல்லது சிந்தித்து செயல்படுவதே என்பதற்கான பதில் சிரித்து எதிர்கொள்வதே என்று தீர்ப்பளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.